நாம் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறது. முடியாத காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ரொம்ப ஒரு பெரிய தடையா மகிமைக்கு இருப்பது அவிசுவாசம் என்று சொல்லி பார்த்தோம். அதை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசம் என்கிற சாவியிலே நம்ம அந்த அவிசுவாசத்தை மாற்ற முடியும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நிறைய நேரங்களில் நம்ம இப்படி புரிந்து கொள்வோம். என்னன்னா, மகிமை ஆண்டவர் ஏதோ அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படியே ஒரு காற்று மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் அப்படியே ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாத்திட்டாருன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பொதுவாக நான் இப்படி யோசிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி யோசிச்சிருக்கீங்களான்னு தெரில. நான் அப்படி யோசிச்சிருக்கேன். என்னன்னா, மகிமை இவ்வளோ கஷ்டப்படுறோமே, ஆண்டவர் ஒரு நிமிஷம், ஒரு நொடி, நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்டில் அவர் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் தேவையில்லாத தூக்கி போட்டு தேவையானதை கொண்டு வந்து ஒரு நிமிடத்தில் நம்மளை மாற்றுறது, ஒரு நொடியில் சூழ்நிலைகளையோ நம்மளையோ மாற்றுறது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஏன் அவர் அதை செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னா, அவர் எல்லாமே செஞ்சுட்டாருன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு தகுதி இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. இப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா, நேற்று தினத்தில் அதை பற்றி பேசினோம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாம் மாற்றப்படும்படி நம்ம அவர் என்ன பண்றாருங்க, உருவாக்குகிறார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த விசுவாசத்தில் வளர்றது, மகிமைக்காக காத்திருக்கிறது, சூழ்நிலைகள் மாறும்படி ஜெபிக்கிறது, இப்படி பல விதங்களில் நம்ம என்னவா மாற்றப்பட்டு கொண்டு இருக்கணும் தெரியுமா? யார மாதிரி மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை போல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதுதான் அப்பாவுக்கு விருப்பம். அப்பாவுக்கு பிள்ளையே எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அது அப்பாவுக்கு நல்லா இருக்குமா? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைக்கு நீங்களே 30 வயசு உங்க பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். உங்க பிள்ளைக்கு நீங்களுமே இன்னும் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குமா? நீங்க என்ன யோசிப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோன்னா படிக்கணும், காலேஜுக்கு போகணும், அப்புறம் என்ன பண்ணோம், வேலைக்கு போகணும், அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிப்போம். பெற்றோர் சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? ஆமா, அட்லீஸ்ட் எனக்கு பெருசா மாட மாளிகைலாம் கட்டலனாலும் எனக்கு வேண்டிய காரியத்தினாச்சும் என் பிள்ளை பண்ணணும்னு எதிர்பார்ப்போமா இல்லையா? அதே போலதான் அவரு எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன மாதிரி மாறணும், என்ன போலவே ராஜ்யத்திற்காக உழைக்கணும், என்ன போலவே ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இந்த பூமியில வாழணும்னு நம்மளை மாற்றணுன்றதுக்காக தான் நம்மளை இத்தனை பாதையின் வழியா கர்த்தர் என்ன பண்றாருங்க, நம்மளை நடத்தி கொண்டு வரார். ஸோ அதனால ஒரு நொடி போதும் எல்லாத்தையும் மாத்துறதுக்கு. ஆனால் அது மாத்திட்டாருன்னா நம்ம அவரை மாதிரி மாறவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, இன்னும் அவரை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே எப்பயாவது பிச்சை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். பிள்ளை எப்பயுமே போய் பிச்சை கேட்க மாட்டாங்க. அப்பா கிட்ட என்ன பண்ணுவாங்க, உரிமையாக கேட்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சு வச்சிருக்கிறார். எங்க அப்பா எல்லா நன்மையும் வச்சிருக்கிறார். அவர் கையில எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே தான் வருகிறது. நம்ம வசனம் ஃபுல்லா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த இயேசுவை போல மாற்றப்படுகிற அந்த ஒரு பக்குவ நிலைமைக்கு நம்ம வராததுனால இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இந்த நாளில் 2 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரிங்களா? இந்த நாளிலே 2 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு பேச போகிறேன். முதலாவது நாம் பார்க்கிறதான காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது என்ன நடக்கிறது, இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள்லாம், ஒரு சில வசனங்கள்லாம் நம்ம நேற்று தினத்திலே நான் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஏற்கனவே நேற்று தினத்தில் வாசிச்சோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய திரும்ப வாசிப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும்.
இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையில நீங்க கவனிக்கணும், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய ரகசியம். ஸோ ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டமா பிரிக்கலாம். ரெண்டே கூட்டம் தான். ஒன்று தேவ ஆவியை உடையவன், இன்னொன்று தேவ ஆவியை இல்லாதவன். அவ்வளவுதான். தேவ ஆவி இல்லாதவங்களுக்குள்ள வேற ஆவிலாம் இருக்கும், அந்த கேட்டகரியை விட்டுருவோம். அசுத்தாவி, அந்த ஆவி, இந்த ஆவி, ஏதோ அதெல்லாம் ஒரே கேட்டகரியா வச்சுக்கோம். இன்னொரு பக்கம் தேவனுடைய ஆவியை உடையவன். எல்லாரும் கவனிக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த புறஜாதின்னு சொல்லும் போது தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள் அவங்க என்ன பண்றாங்களா, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று இங்க நம்ம பார்க்கிறோம். இதுல ரெண்டாவது லைன்ல இருக்கிறது பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, க்ளோரி வரும்பொழுது, மகிமை வரும்பொழுது அது கூடவே கர்த்தர் ஒரு போனஸ் ஒன்று கொடுக்குறாரு. அது என்ன போனஸ்னா, அந்த மகிமை வரும்பொழுதே அது கூடவே ஐஸ்வர்யமும் சேர்ந்து ஐஸ்வர்யம்னா வெறும் உலக பிரகாரமான இந்த நகை நட்டு பணம் அதை பத்தி இல்லை. இது எல்லா விதமான நமக்கு தேவையான எல்லாமே, சரிங்களா? ஐஸ்வர்யம் என்று சொன்னா தேவையான எல்லாமே இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஸோ இது யாரு? தேவனுடைய பிள்ளைங்க, பரிசுத்தவான்களுக்கு ஐஸ்வர்யம் என்னன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துறாராம். அடுத்தது அது என்னன்னு சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஸோ உங்களுக்குள்ள ஏசு கிறிஸ்து இருந்து மறைந்திருந்து செயல்படுவது தான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, இப்போ நிறைய காரியங்களை குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று 3 காரியங்களை பத்தி நான் சொன்னேன். தேவனுடைய மகிமை என்று சொல்லும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வல்லமை என்று சொல்லி 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இருக்கிறதான இந்த புறஜாதிகளுக்குள்ளே வெளிப்பட்டதான இந்த ரகசியம், மிஸ்ட்ரி, இதை பத்தி ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, மிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னா, இது புரியாத புதிர்ப்பா, என்னப்பா ஒண்ணுமே புரியல அப்படின்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எப்படி இந்த தேவனை அறிந்த இல்லையென்றால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, அதுதான் இயேசு எனக்குள் வந்த உடனே அவர் வெளிப்படுத்துகிற அந்த மகிமையின் நம்பிக்கை. சரி, இப்போ இதை குறித்து 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மகிமை நமக்குள்ளாக வரும் பொழுது 3 காரியங்கள் மாற்றப்படுகிறது. முதலாவது, நாம் மகிமையை சுமக்கிறவர்களாக மாறுகிறோம். We are being transformed into a carrier of glory. கர்த்தருடைய மகிமையை போற இடம் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? சுமக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது? மகிமையை தேடணும்னா மக்கள் எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். ஆனா தேவனுடைய ஆவியை பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சு? மகிமை எங்க வந்துருச்சு? இப்போ எங்க வந்துருச்சு? எனக்குள்ள வந்துருச்சு. அதனால் நான் போகிற இடம்லாம் என்ன பண்ணிட்டு போறேன்? மகிமையை சுமக்கிறவனாக நான் மாற்றப்படுகிறேன். முதல்ல அதுதான் எனக்குள் இருக்கிற ரகசியம். அடுத்ததா, இப்போ இந்த எனக்குள் வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்த உடனே அவர் என்னை என்ன பண்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஐ எம் நோ மோர் பவர்லெஸ். இதுவரைக்கும் நான் வல்லமை இழந்தவனாக நான் இருந்திருக்கலாம். ஆனால் மகிமை நம்பிக்கையாகிய தேவனுடைய பிரசன்னம் உள்ள வந்த உடனே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யூ ஆர் நோ மோர் பவர்லெஸ். நீங்கள் வல்லமை இழந்தவர்கள் அல்ல. அப்ப கர்த்தர் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாரு? வல்லமை உடையவர்களா மாற்றி இருக்கிறார். ஆனா நம்ம தான் அந்த வல்லமை என்ன பண்ணலைங்க, செயல்படுத்துறது இல்ல, தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே நமக்குள்ள என்ன, நமக்கு வந்த உடனே அந்நிய பாஷையில பேசுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், அது நடக்கும், இது நடக்கும். ஆவியின் வரங்கள்லாம் நமக்கு ஒருவேளை தெரியலாம். அதெல்லாம் வெளிப்படையா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். அது ஓகே, இருக்கட்டும். ஆனா ரொம்ப முக்கியமா உங்களுக்குள்ள, புறஜாதிகளுக்குள்ள வெளிப்படாத, இயேசுவை அறியாத மனிதர்களுக்குள்ள வெளிப்படாத ஒரு பவர், ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவதா நம்ம என்ன ஆகிறோம்? முதல்ல என்ன சொன்னேங்க, நம்ம மகிமையை சுமக்கிறவங்களா இருக்கிறோம். ரெண்டாவதா வல்லமையுடையவர்களா மாற்றப்படுறோம். அடுத்தது மூன்றாவதாக இயேசுவை இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிச்சமாக நாம் மாறுகிறோம். ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கொலோசியர் 1:27 மகிமையின் நம்பிக்கையாய் இயேசு எனக்குள்ள வந்த உடனே இந்த 3 காரியம் நடக்குது. ஒன்று, இயேசுவை நான் போற இடத்தெல்லாம் தூக்கிட்டு போறேன். ரெண்டாவதா, யாருக்குள்ளேயும், அதாவது புறஜாதிகளுக்குள்ள வெளிப்படாத அந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படுது. மூன்றாவதாக நான் என்ன பண்றேன் தெரியுமா? இருளிலே
இருக்கிற ஜனங்களுக்கு நான் என்ன பண்றேன், வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்துகிற மனிதனாக நான் மாற்றப்படுகிறேன். நேற்று தியானித்த அதே வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். 2 கொரிந்தியர் 3:18 எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 3:18 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கடைசி வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகதானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நேற்றே சொன்னேன், அவருடைய சுபாவத்தில் அவருடைய மகிமை வெளிப்படுற மாதிரி நம்மளையும் அவர் என்ன பண்றாரு, எப்படி எதிர்பார்க்கிறாரு, நம்மளுடைய சுபாவமும் மாற்றப்பட வேண்டும். ஸோ சுபாவம் மாற்றப்படாம நீங்க மகிமையை என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. மகிமையை சுமக்கிறவர்களும் நம்ம தான், மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களும் நம்ம தான். திரும்ப சொல்லுங்க, மகிமையை சுமக்கிறவனும் நான் தான், மகிமையை வெளிப்படுத்துகிற, திரும்ப சொல்லுங்க, மகிமையை சுமக்கிறவனும் நான் தான், மகிமையை வெளிப்படுத்துகிறவனும் நான் தான். இப்ப சுமந்து செல்றது ஓகே, நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம போற இடத்தெல்லாம் ஏசப்பாவோட பிரசன்னத்தோட இருக்கிறோம், ஓகே. ஆனா ரெண்டாவது இருக்கிற விஷயத்த நம்ம செய்யறது இல்லை. என்னன்னா மகிமையை வெளிப்படுத்துறது. மகிமையை எப்படி நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஏசப்பா மாதிரி ஒரு வெளிப்புற தோற்றமா, இல்ல போற இடத்தெல்லாம் அப்படியே அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்திக்கிட்டு அப்படியே போற இடத்தெல்லாம் ஃபயர் பண்ணிக்கிட்டே போறது, அதுவா? இல்லை. அதுதான் தேவைப்படுற நேரத்துல, அபிஷேகம் வெளிப்பட வேண்டிய நேரத்துல, கட்டுகள் உடைக்க வேண்டிய நேரத்துல கர்த்தர் எனக்குள்ள இருந்து அவரே செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஆனா ரொம்ப அடிப்படையா மகிமை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, மறுரூபமாக்கப்பட்டு, நேற்று அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம். மறுரூபமாக்கப்பட்டு நம்முடைய சுபாவம் மாற்றப்படவில்லை என்று சொன்னால் மகிமையை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பூரணமாய் தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாது. ஸோ நம்முடைய பேச்சு, நம்முடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய சுபாவங்கள், மற்றவரை நேசிக்கிற அந்த நேசம், அதுக்கப்புறமா ஜெபத்தில் நமக்கு இருக்கிறதான அதிகாரம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபங்களை விட இப்ப நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதிகாரமா இருக்கணும், வல்லமையோட இருக்கணும். எதனால? ஏன்னா மகிமையினாலே இயேசுவனுடைய சாயலாக நான் என்ன பண்ணப்படுறேன், மாற்றப்படுகிறேன். இப்ப நம்ம போன செஷன்ல கூட அசோக் பேசும்போது சொன்னாங்க, அந்த லாசருவனுடைய கல்லறைக்கு முன்னாடி நின்று இயேசப்பா என்ன பண்றாரு, ஜெபித்தார். அவர் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறாரு, இந்த மாதிரி லாசருவை வெளியே வான்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும், அவர் நம்ம வாசினீங்கன்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யோவான் 11 சொல்றாரு, நான் எப்ப பேசினாலும் நீங்க கவனிக்கிறேன்னு எனக்கு தெரியும் பிதாவே, ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரியும்படியா நான் உங்ககிட்ட என்ன பண்றேன், ஜெபம் பண்றேன். நான் இப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிக்கிறதுக்காக இப்ப நான் உங்ககிட்ட நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, லாசருவே வெளியே வா அப்படின்றார். அப்போ இயேசுவுக்கு இவ்விதமான ஒரு அதிகாரம். அவர் இயேசுங்க, அவர் செத்து போனவர் உயிரோட எழுப்புவாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம மகிமையை வாஞ்சிக்கலன்னு அர்த்தம். மகிமையை வாஞ்சிக்கிற எந்த மனுஷனும் என்ன சொல்லுவானா, இயேசு இருந்த மாதிரியே நானும் இருக்கணுங்க, இயேசு ஊழியம் செஞ்ச மாதிரி நானும் ஊழியம் செய்யணுங்க. இதுதான் நம்மளுடைய வாஞ்சையும் விருப்பமா இருக்கும். யார் தான் அதை சொல்லுவாங்க தெரியுமா? மகிமையை வாஞ்சிக்கிறவர்களும் விரும்புகிறவர்கள் மாத்திரம்தான் சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு அது தூர கனவாகவே இருக்கும். அது கனவுங்க, அதெல்லாம் நமக்கு நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி வெறும் பேச்சில தான் இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ அவர் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தோட இருந்தார். எங்கேயாவது போய் கெஞ்சிக்கிட்டு இருந்தாரா? ஏதாவது ஜெபத்தை கெஞ்சினாரா? ஏதாவது பிசாசு கொஞ்சம் தயவு செஞ்சு போயிடு, மானத்தை வாங்காத, இப்படிலாம் எந்த இடத்துலையுமே டீலே பேசல. கிளம்பி போறியா இல்லையா? ஒரே ஒரு இடத்துல அந்த லேகியோன் பிடிச்ச அந்த மனுஷங்கிட்ட ஒரே ஒரு இடத்துல அந்த மனுஷனுடைய ஆத்மாவை காப்பாற்றும்படி அந்த எல்லையை விட்டு அந்த பிசாசை துரத்தாம அவர் பண்ணி கூட்டத்துக்குள்ள அனுப்புனார். அதுவும் அந்த பிசாசனுடைய ரெக்வஸ்டை கேட்டு. அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே அந்த பிசாசனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பாதாளத்துக்கு அமைச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, அவர் ஒரு லாக்கு கட்டுப்பட்டு இருந்தார். பிதாவுனுடைய சித்தம் இல்லாம எதுவும் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி போ, இங்க இந்த 2000 பண்ணியை விட யாருடைய ஆத்துமா, இந்த ஒருத்தனுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம் அப்படின்றனால ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், பண்ணிலாம் பாவம் என்னங்க பண்ணிச்சு, பண்ணி போய் இப்படி ஏசப்பா பண்ணிட்டாரு. ஏன்டா மனுஷன் மேல ஒரு பரிதாபம் இல்லை, பண்ணிக்கு போய் பரிதாபம் பண்ணி. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட உலகத்துல தான் வாழ்றோம். நீங்க இன்ஸ்டாகிராம்லாம் போனீங்கன்னா தெரியும், நாயை அப்படி கொஞ்சம் மனுஷனை கொஞ்ச மாட்டாங்க, மனைவியும் பிள்ளைகளையும் கொஞ்ச மாட்டாங்க, நாயை அப்படி வச்சு கொஞ்சுகிற உலகம். மிருகங்களை மனிதர்களை விட ஒரு மேலான நிலைமையில பார்க்கறதான ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்றோம்.
அப்போ ஒருத்தர் போட்டிருந்தார், ஒருத்தர் இந்த போஸ்ட் போடும்போது ஒருத்தர் கீழே வந்து பண்ணி என்னங்க பண்ணிச்சு, ஏசப்பா என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டாருன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். அப்போ கீழே இன்னொருத்தர் கரெக்டாக பதில் போட்டிருந்தார், அந்த பன்னிகளுக்கு எந்த பன்னிக்குமே என்ன இல்லை, ஆத்துமா இல்லை. ஆனால் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணுறாருங்க, வந்து அந்த லேகியோன் பிடிச்சிருந்த அந்த பிசாசை என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷனை கர்த்தர் விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அங்கே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்திலே அதிகாரம் வெளிப்பட்டது. எங்கேயுமே அவர் ப்ளீடிங்லாம் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல தான் ப்ளீடிங். அது எங்க, கெஞ்சுதல். அது எங்க அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் பிதாவின் இடத்துல இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்ன்ற ஒரே ஒரு இடம் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா அதிகாரம் நிறைந்த ஜெபமாக இருந்தது. காரணம், அவரே மகிமையின் தேவனாகவும் அவருக்குள் பிதாவினுடைய மகிமை தங்கி இருந்ததாகவும் இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏசப்பா அவர் எல்லா காரியங்களிலும் அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதே போல உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுதும் அவர் மகிமையில் அசரவே இல்லை. எங்க கவனிச்சு பார்க்கணும், பிலாத்துக்கிட்ட கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் நான் எடுத்து படிக்க டைம் இல்லை, யோவானுடைய சுவிசேஷத்தில் பிலாத்து விசாரிக்கிறத கவனிச்சு பாருங்க. அங்க பார்த்தீங்கன்னா நீ ராஜாவா அப்படின்னு பிலாத்து கேட்கிறாரு. நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் அப்படின்னு சொல்றாரு. இத்தனைக்கும் பிலாத்து என்ன சொல்றாருன்னா, உன்னைய கொல்றதுக்கும் உன்னைய தப்பு வைக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ பயங்கர என்ன சொல்றது, போல்டா, இன்னும் நம்ம வார்த்தையில சொன்னா செம தில்லு, அவ்வளோ தில்லு அவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அடுத்து சொல்றாரு, நான் நினைச்சா இந்நேரத்துக்கு எனக்காக ஒரு பெரிய சேனையே இறங்கி வந்து இங்க ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற எல்லாரையும் இருக்கிற இடம் என்ன தெரியாம என்ன பண்ணுவாங்க. ஆமா, அவர் சொல்ல வந்தது தான், இந்த எக்ஸாக்ட் சென்டென்ஸ் சொல்ல, பட் அவர் தான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஆனாலும் இது நடக்க வேண்டியது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், அமைதல். ஏன்னா அந்த ஒருவேளை அவர் அங்க வந்து நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு, என் பவர் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருன்னு அவர் செஞ்சிருந்தாருன்னா அவர் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரித்திருக்கவே முடியாது, ரத்தம் சிந்திருக்கவே முடியாது. ரத்தம் சிந்தப்படலன்னா நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்திருக்கவே முடியாது, இல்லையா? சோ அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மகிமை அது அதிகாரத்தை தந்தது, அதிகாரத்தை வெளிப்படுத்தினது, பாடுகளுக்கு மத்தியிலும் தைரியமாக இருக்க வைத்தது, சமாதானம் இழந்து போகிற சூழ்நிலையிலும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டார், நேசித்தார். பேதுருவெல்லாம் நமக்கு பேதுரு மாதிரி ஒரு ஃப்ரெண்டுலாம் இருந்ததுன்னா அவனை அடிச்சு துரத்தி இருப்போம். ஆனா பேதுருவை திரும்ப கூப்பிட்டு அவனை என்ன பண்றாருங்க, அவனை மறுபடியும் அவனை சீரமைத்து அவனை உருவாக்குறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட மகிமை. இப்போ அதோடைய டூப்ளிகேட்டை எடுத்து அவர் நமக்கு தரல, அதே மகிமையை தான் நமக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா போல மாற்றப்படுவதற்காக தான் இந்த நாட்களில் இந்த மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 14:23 யோசிப்போமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பாருங்க, இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கவனிங்க, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். ஸோ ஏன்னா நம்ம பிதாவை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்கலாம். பார்க்கிற என்னிடத்துல நீ ஃபர்ஸ்ட் அன்பு கூறுப்பா. அடுத்து என்ன சொல்றாரு, அவன் என் வசனத்தை கை கொள்வான். ஸோ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் கட்டாயத்தினால அல்ல, அன்பினால தான் கீழ்ப்படியணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்ததா பாருங்க, அவனில் என் பிதா அன்பா இருப்பார். ஏன்னா இயேசுனுடைய வார்த்தைக்கு நான் கை கொள்றேன், அவரை நேசிக்கிறேன். இப்போ நான் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த கடைசி அவர் சொல்றாரு, நாங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் மூவருமே நாங்கள் அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த காட் ஹெட், அதாவது திரித்துவத்தினுடைய ஒட்டுமொத்த மகிமையும் எங்க வந்துருமா, இப்போ எங்க வந்துருமா, எனக்குள்ள, உங்களுக்குள்ள, நமக்குள்ள வரும். எப்போ? ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். இப்போ இந்த க்ளோரின்னு இவ்வளோ மெனக்கட்டு இந்த 3 நாள் பேசுறோம், இந்த வருஷம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், போன வருஷமும் பேசணும். என்னத்துக்கு க்ளோரி? இந்த க்ளோரியினுடைய புரிதலுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்,
தேவன் மேல அன்பு வேணும். அன்பு இல்லாம மகிமையை நீங்க வாஞ்சிக்க மாட்டீங்க. அன்பு இல்லாம மகிமை உங்களுக்கு புரியாது. இயேசு மேல இருக்கிறதான நேசம் இல்லாம மகிமைக்கான ஒரு ஏக்கம் நமக்கு வரவே வராது. மற்றபடி இங்க வந்து கேட்டோம்னா ஏதோ சர்ச்சில் இன்னைக்கு ஏதோ பேசினாங்க, குளோரி பத்தி பேசினாங்க, குளோரினா அது, குளோரினா இது, நம்ம விளக்கம் கொடுக்கலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன தேவைங்க? ரொம்ப பேசிக், நான் அவரை நேசிக்க வேண்டும். அன்பு, அகாப்பே அன்பு. அந்த அன்புல இருந்து எல்லாம் ஃப்ளோ ஆகுது. ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அப்போ கர்த்தருடைய மகிமை எனக்குள் வந்து, இப்போ ஒட்டுமொத்தமா திரியேக தேவனுடைய மகிமையும் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா 3 காரியங்கள், என்னுடைய 4 காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கிறது. அதை நான் சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்புறம் அடுத்த பார்ட்டு நான் உங்களோட பேச போறேன். ஸோ முதலாவது என்ன அப்படின்னா, தெய்வீக நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. when the glory of the Godhead resides in you. கர்த்தருடைய அந்த திருத்துவத்தின் ஒட்டுமொத்த மகிமையும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது தேவனுடைய தெய்வீக நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 61:3 சேர்ந்து வாசிப்போமா? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ கர்த்தர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரா? துயரப்பட்டவங்களை. எதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு பாருங்க. நம்மளுடைய அழைப்பு மகிமை உள்ள வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பர்பஸ் என்னன்னு பாருங்க. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும். ரொம்ப கவலையோட இருக்கிறவங்களை கவலை ஆத்தணுமா. அடுத்ததா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நொடிஞ்சு போய் ரொம்ப வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து. அடுத்தது துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். தைலம்னா தலைக்கு போடுற தைலம் இல்லை, சென்ட்னு அர்த்தம். ஸோ துயரத்துக்கு பதிலாக ஒரு சந்தோஷம், ஒரு நறுமணம். அடுத்ததா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. புலம்பல் பாட்டே, கவலையின் பாட்டே இல்லாம தேவனை துதிக்கிற பாடல் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இது வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆனா அதே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் யோவான் 14:23 வாசிச்சோம். அவரை நான் நேசிக்கும் போது அவருடைய ஒட்டுமொத்த மகிமை எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறது. பாருங்க, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். யாரு? தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்கள். இந்த காரியத்தெல்லாம் செய்யும் போது அவங்க என்னவா மாறுறாங்களா? தேவனுடைய நீதியின் விருட்சம்னா மரமாக அவங்க இருப்பாங்களாம். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான். தெய்வீக நோக்கம் உடையவர்களா நம்ம மாற்றப்பட வேண்டும். நம்ம வந்து சும்மா நோக்கம் இல்லாதவர்களா நம்ம இல்லை. வெறுமனே வாழ்ந்து சம்பாதித்து பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைத்து, வீடை கட்டி, கல்யாணம் பண்ணி, பேர பிள்ளைகளை பார்த்து செத்து போறது. மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் இல்லையா? சேர்த்து வைக்கிறான், வீட்டை கட்டுறான், குடும்பத்தை கட்டுறான், அடுத்த தலைமுறையை பார்க்குறான், செத்து போயிடுறான். எத்தனை தலைமுறை உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இதுதான் நடக்குது. ஆனா யாருக்குமே நோக்கம் என்னவென்பதை யாருமே யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. உலகத்துல நீங்க இது சாதனைன்னு நீங்க சொல்லிக்கலாம், ஆனா நோக்கத்தை அடைஞ்சு தீர்ந்தீங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ எதுதான் நோக்கம் அப்படின்னா, எப்போ ஒரு மனுஷன் மகிமையை உணர்ந்து தேவனுடைய பாதையிலே இந்த காரியங்களை, துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்துறது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயருக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கினாவிக்கு பதிலாக துதியின் ஆடை, இதை எந்த மனுஷன் பெற்றுக்கொள்றானோ அவன் தான் நோக்கம் உள்ள ஒரு மனுஷனா மாறுறான். ஹல்லேலூயா. ஸோ அப்ப மகிமை வரும்பொழுது தெய்வீக நோக்கம் உண்டாகிறது. அடுத்ததா மகிமை வரும்பொழுது ஆவிக்குரிய அதிகாரம் பெருகுகிறது. யூ ஆர் இன்க்ரீசிங் இன் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஆவிக்குரிய அதிகாரம் பெருகுகிறதா இருக்கிறது. வாசிப்போம் எபேசியர் 1வது அதிகாரம் 19-20 சேர்ந்து வாசிப்போமா? எபேசியர் 1:19-20. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு
வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்போ இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க விசுவாசிகள், இயேசுவை விசுவாசிக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. என்ன காரியத்தை கொடுக்குறாருன்னா, ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மன கண்களை திறக்கிறாராம். எடுத்த உடனே நம்ம கையில் அதிகாரத்தை கொடுக்கல. அதிகாரம் எல்லாருக்கும் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும் இல்லையா? அதிகார துஷ்பிரயோகம் எப்போ நடக்கும் அப்படின்னா, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தலன்னு தெரியாதவங்க, இல்லை அதிகாரத்துக்கு தகுதி இல்லாதவங்க கையில் அதிகாரம் போச்சுன்னா என்ன நடக்கும்? அதிகார துஷ்பிரயோகம். துஷ்பிரயோகம்னா என்ன அர்த்தம்? அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது. இது யாரு தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, கண்ணு குருடானவங்க. அதனால இப்போ உங்க வாழ்க்கையில இந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில ரைஸ் ஆகணும், உயரணும் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா தான் மகிமையை நீ ப்ராப்பரா என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில அதிகாரத்தோட நீ பயன்படுத்த முடியும். அந்த மகிமையை பயன்படுத்தி ஆவிக்குரிய அதிகாரத்திலே நாம் வளர முடியும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த மகிமை உள்ள வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு கேட்டகரியை சொல்றாரு, துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. போதும். இப்போ ஏசப்பாவுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்து அவர் எங்க இருக்கிறார்? உன்னதங்களிலே அவர் உயர்ந்து இருக்கிறார். எதுக்கு மேலாக? இந்த வரிசையா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை. எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கிற அதே கேட்டகரியை தான் இங்க பவுல் சொல்றாரு. துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், இதெல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்றாருங்கன்னா அவர் வீற்றிருக்கிறார். இப்ப அதே மாதிரி தான் மனக்கண்கள் திறக்கப்பட்டவங்களுக்கும் என்ன? அதே அதிகாரத்தை தான் பவுல் சொல்றாரு, ப்ராமிஸ் பண்றாரு. உன் மனக்கண்கள் திறந்துருச்சுன்னா, அந்த மகிமையை நீ உள்ள பெற்றுக்கொண்டுட்டீன்னா, உனக்கும் இயேசுவுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே போலவே உனக்கும் என்ன இருக்குதுங்க? அதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய அதிகாரத்துல நம்ம ஜெபிக்கணும். நம்ம இப்போ ஜீசஸோடைய காரியம் சொன்னோம் இல்லைங்களா? ஏசப்பா ஒரு நாளையும் போய் கெஞ்சல, யாருக்கிட்டையும் இது செய்யலாமா, பண்ணலாமா, போறியா அப்படிலாம் கேட்கவே இல்லை. போனா போ, அவ்வளவுதான். அக்காரணம் என்ன? அவர் மேலிருந்த தேவனுடைய மகிமை. அப்போ மகிமையிலே நாம் வளர வளர கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுத்து கர்த்தருடைய மகிமைக்காக நாம் ஜெபிக்க நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவிக்குரிய நிலையிலே அதிகாரம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவதை நாம் பார்க்கிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது நான் நெருக்கமான உறவுக்குள்ளாக நான் அழைக்கப்படுகிறேன். அழைக்கப்படுகிறேன்றதை விட ஐ எம் புஷ்ட். அது வந்து ஒரு கம்பெல்லிங், ஒரு அழுத்தம் நிறைந்ததாகவே மாறுது. அது இல்லாம என்னால முடியாதுங்க. தேவ மகிமை அதிகரிக்க அதிகரிக்க, தேவ மகிமையை நீங்க வாஞ்சிக்க உங்களை அறியாமலேயே மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்பை விட தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க, முதன்மைப்படுத்துவீங்க. எனக்கு வேற எதுவும் முக்கியம் போடா, நீ வரலன்னா நான் கோச்சிக்குவேன், நீ வரலன்னா நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், உங்க வீட்டில் நான் கையே நினைக்க மாட்டேன், இப்படின்னு எவன் பிளாக்மெயில் பண்ணாலும். நிறைய சொந்தக்காரன் பிளாக்மெயில் பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள், அவங்கள விட்டு ஓடிடணும். அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காங்க. என் கல்யாணத்துக்கு வரலன்னா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி நீங்கள் என்ன தெரியுங்களா சொல்லணும்? எனக்கு ஏசப்பா தான் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டு கரெக்டாக அன்றைக்கி தான் வந்து கூப்பிடுவாங்க. நம்ம சர்ச்சுக்கு போவோன்னு தெரியும், ஆனால் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்கன்னு தெரியும், இருந்தால் அப்போ எதுக்கு பத்திரிக்கை வைக்கிற? சரி, ஒரு மரியாதை கேட்க வைக்கிற. அப்போ நீ என்ன எதிர்பார்க்க கூடாது என்கிட்ட? நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்க கூடாது. ஒரு சிலர் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கப்புறமா வந்து எங்கள் பிள்ளைகளை வாழ்த்திட்டு போங்கன்னு ஒரு சிலர் தெரிந்தவங்க நம்மளை அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சிலர் நம்மளை பேக்மெயில் பண்ணுவாங்க.
நீ உண்மையாலுமே நான் ஃப்ரெண்டாக இருந்தா, இல்லை உண்மையாலுமே நீ என் சித்தப்பாவாக இருந்தா, சித்தையா இருந்தா, பெரியமாவா இருந்தா, பெரியப்பாவாக இருந்தா கதையெல்லாம் சொல்லி நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்வாங்க. ஆனால் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் போது இவங்க யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. யாரையுமே ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் யாரை பிரியப்படுத்தணும்னு தான் நினைப்பீங்க. தேவனை, ஏசப்பாவை நான் பிரியப்படுத்தணும். எவன் எனக்கு பத்திரிக்கை வச்சு என்னைய தங்கத்தட்டில் வச்சு கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ண போகிறதில்ல, போக போகிறது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய மகிமை எனக்குள்ள வரும்பொழுது நான் முதன்மைப்படுத்துவது எனக்கும் தேவனுக்குமான உறவு. 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:16 நம்ம வாசிச்சோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நம்ம அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள் அவருடைய ஆவி இருக்கிறார். அதனால நம்ம அவரோட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறார். சம்பந்தமில்லாத ஒரு மனுஷனை கூட்டு வந்து உள்ள வைப்பனா இல்லை. இப்போ எனக்குள்ள இருக்கிறார்னா அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன விரும்புகிறார், என்னோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். அடுத்து 4வதா மகிமை வெளிப்படும் பொழுது மகிமை எனக்குள்ள வரும் பொழுது மகிமையை நான் வெளிப்படுத்த ஆரம்பிப்பேன். அதுதான் மகிமையின் ரகசியமாய் அவர் எனக்குள் வரும் பொழுது மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். பேசிக்கா நம்ம என்னவா மாறிடுறோம்னா மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி மாறிடுறோம். கண்ணாடியை பார்த்து நீங்க டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? கண்ணாடியில் டார்ச் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? அதே லைட்டு திரும்ப வேற ஒரு இடத்துல என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா? அதே தான் நம்மளும். ஸோ கர்த்தருடைய மகிமை உள்ள வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற மகிமை திரும்ப என்ன ஆகும், வெளியில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2 பார்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம்? மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் அவர் வந்த உடனே என்னுடைய வாழ்க்கையில என்ன நான் மாற்றப்படுது. ஒன்று நோக்கமுடையவனா மாறுறேன், அதிகாரம் உள்ளவனா நான் மாற்றப்படுறேன், நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள வர்றேன். அடுத்ததா மகிமை உள்ள வந்த மாதிரியே மகிமையை வெளிப்படுத்துகிறவனாகவும் நான் மாற்றப்படுறேன். இப்போ இந்த 4 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நம்ம ஜெபிச்சுட்டு திரும்ப அடுத்த பார்ட்டுக்குள்ள நம்ம போக போறோம். கண்களை மூடுவோம். இப்போ உண்மையாலுமே இதை வாஞ்சிக்கணும், நம்ம மனசார கேட்கணும். சும்மா நான் மகிமைன்னு இன்னைக்கு சர்ச்சில் இந்த 3 நாள் பேசுறதுனாலையோ இல்லை நம்ம அடுத்து வர்ற நாட்களில் பேச போறதுனாலையோ மகிமை நமக்கு வந்துடாது. மனசார அந்த யோவான் 14:23 மறந்துடாதீங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வான், அவனிடத்துல பிதாவும் அன்பா இருப்பாராம். அடுத்ததா ஏசப்பா சொல்றாரு, நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஒட்டுமொத்த மகிமையும் நமக்குள்ளாக வந்து தங்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரீகன்ஃபர்மேஷனுக்கு என்ன சொல்றாரு, ஒரு ரகசியம் ஒன்று இருக்குப்பா, புறஜாதிகளுக்கு தெரியாத ஒரு ரகசியம். என்ன ரகசியம்னா கிறிஸ்து இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம். இப்போ நம்ம அந்த க்ளோரி உள்ள, அந்த க்ளோரியை வந்து பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் உள்ள இருந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கல. அதனால இப்போ நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்த சித்தமானீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லலாமா? ஏன்னா இந்த விஷயம் நான் சொன்ன மாதிரி புறஜாதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஏசப்பாவை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் ஏசப்பாவை அறிஞ்சுமே கிறிஸ்தவர்களா இருந்துமே மகிமையின் நம்பிக்கையை இல்லாத மனுஷங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்ன தேடி வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த மகிமையின் நம்பிக்கையை எனக்குள்ளாக அவர் எனக்குள்ளாக அதை பற்றி பேசி எனக்கு அதை பற்றி தெரியப்படுத்தி அந்த நம்பிக்கையில வாழும்படியாக என்னை தெரிந்து கொண்டு என்னிடத்துல இந்த மகிமையை எதிர்பார்க்கிறீங்களே அப்பா, இது எவ்வளவு பெரிய காரியம், இது ஆச்சரியமான காரியம் அப்பா. சொல்லுங்க ஏசப்பா, என்னை நீர் தெரிந்து கொள்வதற்கு நான் எம்மாத்திரம் அப்பா. ஆனாலும் அந்த மகிமையை எனக்குள்ளாக ஊற்றி என் இருதயத்தை உம்முடைய ஆலயமாக மாற்றி கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில அந்த மகிமையை பிரதிபலிக்க செய்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லி நான் சொல்லுவோம். ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு என் மூலமாய் மகிமையை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசிச்சபடி மகிமையின் மேல் மகிமையை அடைந்து இயேசுவினுடைய அந்த தன்மையாக, இயேசுவினுடைய அந்த சாயலாக நான் மாற்றப்பட வேண்டும். நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் அப்பா. நாங்கள் முழுவதுமாக இயேசுவுக்காகவே வாழ எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதா இருக்க
மற்றவர்களுக்கு முன்பதாக மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் இந்த ஏசாயா 61:3 நாம் வாசித்தது போல ஒரு நோக்கம், ஒரு டிவைன் பர்பஸ், தெய்வீக நோக்கம் உடையவர்களா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லலாமா? கர்த்தாவே, நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் தெய்வீக நோக்கம் உடையவங்களா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், காரியத்தை செஞ்சோம் உலக மனுஷங்க மாதிரி இல்லாம நோக்கம் உடையவர்களா எங்களை மாற்றுங்க. உங்க மகிமை நிறைவாய் எங்களுக்குள் தங்கும் பொழுது தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாஞ்சை எங்களிடத்தில் உண்டாகுமே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே எல்லா காரியங்களிலோ எங்களுக்கு ஆவிக்குரிய நிலையிலே அதிகாரத்தை கர்த்தர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். சொல்லலாமா? ஏசப்பா இந்த பூமியில் இருந்தப்போ அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் இல்லையா? அதே போல நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த மகிமை வெளிப்படும் பொழுது இயேசுவை போலவே நாங்களும் அதிகாரம் உள்ளவர்களாய் ஜெபிக்க, அதிகாரம் உள்ளவர்களாய் எங்களுடைய பிரசங்கங்கள் இருக்கணும், அதிகாரம் உள்ளவர்களாய் எங்களுடைய ஜெபங்கள் இருக்கணும், அதிகாரம் உள்ளவர்களாய் எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆவிக்குரிய மண்டலங்களிலே கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆகாயத்து பிரபுவின் வல்லமைகள் என்று சொல்லி உலகத்தில் எத்தனையோ வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலோ அதற்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுகிற கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஊழியத்திலே, எங்களுடைய சபையிலே, எங்க தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை பற்றியதான, ஆவிக்குரிய அதிகாரத்தை பற்றியதான ஒரு தெளிவு உண்டாகட்டும் அப்பா. நாங்கள் இந்த நாட்களிலே குன்றினவர்களாய், குறைந்து போனவர்களாய், மற்றவர்களிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க போவது இல்லை. கர்த்தருடைய மகிமை நிறைவாய் இருப்பதினாலே நாங்கள் இந்த நாளிலே தைரியத்தோடு அதிகாரத்தோடு செயல்படுகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே மாம்சத்தில் வெளிப்பட்டதான இயேசுவே, உம்முடைய மகிமையின் பரிபூரணத்தை நாங்களும் எங்களுடைய சரீரத்திலே வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய சரீரமும் மகிமையை வெளிப்படுத்தட்டும். எப்படி அப்பா பழைய ஏற்பாட்டில் மோசேவை குறித்து பார்க்கிறோம். மோசேவினுடைய முகம் மகிமையை வெளிப்படுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரமும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாயாவில் நாங்கள் வாசித்தது போல இந்த பூமி அனைத்திலும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலோ, அந்தகாரம் இந்த பூமி அனைத்திலும் நெருக்கி கொண்டிருந்தாலோ, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த நாளிலே தைரியமாக வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. கேட்கலாமா? கர்த்தாவே, என்னையும் என் குடும்பத்தையும் என் சபையையோ இருள் நிறைஞ்ச இந்த உலகத்திலே, இருள் நிறைஞ்ச இந்த நாட்களிலே வெளிச்சத்தை உடையவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. நீங்க அப்படி மாற்றணும்னா எங்களுக்கு அந்த மகிமையின் பரிபூரணம் எங்களுக்கு தேவை. கர்த்தருடைய மகிமை நிறைவு எங்களுக்கு வேண்டும். இப்பொழுதே நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் நிறைவு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி குறைவுள்ள பகுதிகளிலே நிறைவை தருவது மாத்திரமல்ல, இருள் நிறைஞ்ச இந்த தேசத்திலே, இருள் நிறைஞ்ச காலங்களிலே எங்களை சுற்றி அந்தகாரம் நெருக்கி எங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலோ அதற்கு மத்தியிலே கர்த்தர் எங்களை வெளிச்சமாக உம்முடைய மகிமையினால் நீர் எங்களை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய மகிமை எங்களை வெட்கப்படுத்துவது இல்லை. நாங்கள் மகிமை சுமப்பதினால் நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, கர்த்தாவே, உம்முடைய மகிமை எனக்குள் நிறைவாய் இருப்பதினால் நான் வெட்கம் அடைவது இல்லை, நான் கூனி குறுகி போவது இல்லை. நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தேனோ, எந்த இடத்துல கூனி குறுகினது போல இருந்தேனோ அதே இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது என் தலை உயர்த்தப்படும், மகிமை விளங்கும், வெளிச்சம் பிரகாசிக்கும், அந்தகாரம் என்னை மேற்கொள்ள முடிவது இல்லை. காரணம், கர்த்தருடைய மகிமை என் மேல் தங்கி இருக்கிறது. நிறைவான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய மகிமையின் வெளிச்சம் எனக்குள்ளிருந்து பிரகாசித்து நான் இயேசுவை வெளிப்படுத்துகிறவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ கர்த்தருடைய மகிமை நிறைவாய் வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், மகிமையினால் எங்களை நிரப்போம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போறோம். இந்த மகிமை வெளிப்படும் பொழுது இந்த ஏசாயாவில் நம்ம வாசிச்ச மாதிரி இருள் நிறைஞ்ச காலங்களுக்குள்ள நம்ம நுழைந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்ம மகிமை மகிமை அப்படின்னு நம்ம பேசினாலும்
ரியாலிட்டியில் பார்க்கும்போது 2026 கர்த்தர் அநேக தீர்க்க தரிசனங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சில காரியங்களை நம்ம நியூ இயர் சர்வீஸ் அப்போ கேட்க போகிறோம். வரப்போகிறதான நாட்களை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிஜத்தில் நம்முடைய மாம்ச கண்ணில் நம்ம பார்க்கிற இந்த உலகத்தில் அதாவது அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் பயங்கரமாக இந்த கடைசி நாட்களாய் இருப்பதனாலே பயங்கரமாக இந்த அந்தகாரத்தை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. The kingdom of darkness is fastening the darkness. அந்தகாரத்தின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம், இருளை, அந்தகாரத்தை தேசத்தின் மேலே, குடும்பங்களின் மேலே, பிள்ளைகளின் மேலே அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா துரிதப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை எப்படி இருக்க போது? சமீபமா இருக்க போது. அதே மாதிரி இவங்களும் இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிறதான பிசாசும் அவனுடைய சேனைகள் என்ன பண்றாங்க? தந்திரமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இதற்கு மத்தியில கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய மகிமை நிறைந்த பிள்ளைகளை, those who represent the glory of God, கர்த்தருடைய மகிமையை யார் யாரெல்லாம் பிரதிபலிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, பிரஜைனா ரெப்ரசன்டேட்டிவா கர்த்தர் அவங்கள மாற்ற போறார். இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சு இதனுடைய அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1:5. வாசிக்கலாமா? தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. போதும். இப்போ ஒளி என்பது ஏதோ கர்த்தர் தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. கர்த்தரே ஒளியா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஒரு காரியம் வேறு, நானே அதுவா இருக்கிறது வேறு. கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு, கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கல, கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வேற என்னவாவோ இருக்கிறாரு, அவர் அதுல ஒரு பார்ட்டா வெளிச்சத்தை கொடுக்கிறார் இல்ல. இங்க தெளிவா நமக்கு வசனம் சொல்லப்படுது, தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளி கொடுக்கிறார் இல்ல, தேவன் ஒளியாகவே இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இதுதான் முக்கியமான பார்ட். இப்போ தேவனை அறிந்து விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி விசுவாசத்தில் வளர்ந்து, ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம கேட்கிற வார்த்தையின்படி மகிமையை குறித்து தியானித்து அதில் வளரும்படி நம்ம முயற்சி எடுக்கிற, ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதுக்கு இடம் இல்லைன்னா இருளுக்கு கொஞ்சமும் இடமே இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, வர்ற இருள் நிறைஞ்ச காலத்துல கர்த்தர் நம்மளை மகிமையா எடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இருள் நிறைஞ்ச பகுதிகளுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் வாசல்களை திறந்து கொடுத்துருக்குறோன்றதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். உதாரணம் இல்லை, நிஜமா என் வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேணான்னு சொன்னார். நான் செய்து கொண்டிருந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள், அதை கர்த்தர் செய்ய வேணான்னு என்கிட்ட சொன்னார். இப்போ அதை நான் யோசிச்சேன், உலகத்துல எல்லாரும் நான் ஒன்றும் புதுசா நூதனமான ஒன்றும் செய்யலையே. ஆனா கர்த்தர் என்கிட்ட ரொம்ப திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொன்னார். வரப்போற வருஷத்துல என்னுடைய மகிமை உன் மூலமா வெளிப்படணும்னா நான் சொல்ற இந்த காரியத்தை ஸ்டாப், முற்றுப்புள்ளி வச்சு அதை ஃபஸ்ட் தூக்கிடு, உன் வாழ்க்கையை விட்டு அகற்றி விடுன்னு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, நான் எதுன்னு சொல்லலை, பட் ஏன் தனிப்பட்ட விஷயம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பேசினார். அந்த விஷயத்தை நான் ஒரு கன்சாலிடேட், அதாவது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதற்காக ஜெபிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மாசம் ஆச்சு. ஆனால் எனக்கு இது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னே கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு கீழ்படிகிறதுக்கு நான் ரொம்ப தாமதம் பண்ணேன். நான் அப்படியே அதை என்ன ஆச்சுன்னா அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன். ப்ரோக்ராஸ்டினேஷன்னா செய்யலாம், சோம்பேறித்தனம் கிடையாது, ஆனால் அப்புறம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு திட்டவட்டமாக பேசினார். அவர் பேசியும் நான் செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு காரியத்தை அவர் பேசின உடனே நான் முடிவு பண்ணேன், சரி இதுதான் சரியான டைமு. ஏன்னா வரப்போகிற வருஷம் இருள் நிறைஞ்ச காலமாக இருக்குது. ரொம்ப முக்கியமா அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப இருளோட ஒரு சின்ன ஒரு டாட் என்கிட்ட இருந்தாலும் எனக்கு அவரிடத்துல என்ன கிடையாது? பங்கு இல்லை. பங்கும் இல்லை, பாத்தியமும் கிடையாது. ஏன்னா இருள் என்னிடத்துல ஏதோ ஒரு பங்கு
என்னிடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னிடத்துல இருளின் ராஜ்யத்தின் கிரியைகள் ஏதாவது மறைந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கர்த்தர் நிச்சயமா உணர்த்துவார், ஆவியானவர் நிச்சயமா உணர்த்துவார். நீங்க தேவ சமூகத்துல கேளுங்க, ஏசப்பா நான் எதை நான் செய்யணும், நான் எதை செய்யக்கூடாது, மகிமை வெளிப்படுவதற்கு தடையா இருக்கிறது என்ன, இருளினுடைய ராஜ்யத்தினுடைய என்னாவது ஒன்று என்கிட்ட இருந்ததுன்னா அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. உதாரணத்திற்கு அது ஒரு தீமையான உறவாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறதான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃபோனில் பார்க்குற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை நம்ம கேட்குற ஒரு காரியமாக இருக்கலாம், ஒருத்தரோடைய பழகிற பழக்க வழக்கம், இல்லை நம்மளுடைய பேச்சாக இருக்கலாம், இல்லை நம்முடைய செயல், ஏதோ ஒன்றுங்க. நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே அது என் மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி தெரியாம மறைந்து இருக்கிற இருளின் ராஜ்யத்திற்குரிய ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அது இருளின் ராஜ்யத்துக்குரியதானே தெரியாது. ஏன்னா உலகம் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதை செஞ்சிட்டு இருப்போம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா எனக்கு அதை கர்த்தர் வித்தியாசப்படுத்தினார். இந்த காரியம் நீ செய்யும் பொழுது என்ன நடக்குது, நீ வெறும் உலகத்துக்குரிய, நீ உலகத்தில் இருக்கிற விஷயத்தை செய்யறேன்னு மாத்திரம் நீ ஜஸ்டிஃபை பண்ணிக்காத. இது யாருடைய கிரியை, இது இருளினுடைய ஒரு கிரியை. அது உன்னிடத்துல இருக்கும்போது என்னுடைய மகிமை பூர்ணமா உன்னிடத்துல வெளிப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினதுனால நான் அதை விட்டு வெளியே வர்றது கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். இப்போ நான் அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயாவது ஒரு பகுதியில இருள் என்ன இருக்குங்க, எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படி லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஓரத்துல. இப்போ கர்த்தர் இடத்துல நம்ம அதுக்காக கேட்கணும், கர்த்தாவே என்னிடத்துல இருள் எங்க மறைஞ்சிருக்கிறது எனக்கு காண்பீங்க, இருளிற்குரிய கிரியை ஏதாவது என்கிட்ட மறைஞ்சிருந்ததுன்னா அதை காமிங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நிறைய காரியங்கள், ஏன் கசப்பு, கோபம், வைராக்கியம் இல்லையா, இது எல்லாமே என்னதான் இருளின் ராஜ்யத்தின் ஒரு கிரியை. அது இருக்கும் பொழுது மகிமையில நமக்கு என்ன கிடையாதுங்களா, பங்கு இல்லை. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. ஆனா அடுத்து நம்ம பார்க்கிறோம் அவரிடத்துல எவ்வளவு வேணும், இருள் இல்லை. இப்போ இந்த மகிமை வரும் பொழுது இருள் விலகுகிறதாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா. வாசிக்கலாமா? 3வது வசனத்தை ஏற்கனவே வாசிச்சோம், ஆனா இப்போ 1, 2 வாசிக்கலாமா? ஏசாயா 60ல பாருங்க, ஏசாயா 60:1, ஏசாயா 61 இல்ல 60:1. எழும்பி பிரகாசி, சேர்ந்து வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. 2வது வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்போ இதுதான் வர்ற நாட்களில் இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இதே வசனத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், போன வருஷத்துலையும் பேசணும், திரும்பவும் நம்ம பேசுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை கர்த்தர் திரும்ப உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி துரிதமாகிட்டே இருக்குது இருளின் ராஜ்யத்தின் அந்த ஆதிக்கமும் அதனுடைய வேகமும். நம்ம நினைச்சு பார்க்கறத விட பயங்கர வேகமாக அது வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைங்க நம்ம தான் அது உணர்றதே கிடையாது. ஸ்பிரிச்சுவலா ஒரு சில காரியங்களை நம்ம சென்ஸ் பண்றதே கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கிற இந்த அட்மாஸ்பியர், இந்த சூழல்ல நடக்கிற காரியங்கள் என்ன, நம்ம ஒரு இடத்துக்குள்ள நம்ம போகும்போது அதில் சுற்றி நடக்கிற காரியம் என்ன. நான் அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு என் மனைவிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சேலத்துல ஒரு மால் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த மாலுக்கு நான் வேற ஒரு வேலையை, நான் என்னுடைய அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த ஓட்டு உரிமைக்காக என்னுடைய ஃபார்ம் திடீர்னு வேற எங்கேயோ சுற்றி அங்கே போயிடுச்சு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் இருக்கிறேன், வந்து உங்கள் ஃபார்மை வாங்கிக்கோங்க. அந்த இடத்துக்கு போன உடனே எனக்கு, அதாவது நான் போனது கிட்டத்தட்ட 12-1 மணி, நல்ல வெயில், செம்ம வெயில். ஆனால் அந்த இடத்துக்குள்ள போன உடனேயே எனக்கு ஒரு மாதிரி என்னுடைய ஆவியிலே ஒரு இருளை நான் உணர்ந்தேன். சேலத்தில் தான், நான் எங்கே வெளியூர்ல, நம்ம ஊரில் தான் அந்த ஒரு இடம். அந்த இடத்துக்குள்ள போன உடனே அதாவது எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கண்ணுல வந்து நம்ம இருட்டை பார்க்கறது வேற, அதாவது என்னுடைய ஆவியில ஒரு மாதிரி அந்த, அதாவது என்ன சொல்றது, ஒரு பதட்டம் வந்தா எப்படி இருக்கும், பதட்டம்னு சொல்ல முடியாது, அந்த மனசு படபடத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா என்ன நடக்குது, நம்ம ஏதோ தப்பு பண்ண போனா அந்த மாதிரி ஒரு மனசு படப்படக்கலாம். ஆனா அந்த இடத்துக்குள்ள போன உடனேயே எனக்கு என்னுடைய மனசு ஒரு மாதிரி வேகமா துடிக்க, என்னுடைய இருதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா நான் உணர்ந்தேன். அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், சார் நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அப்போ அந்த டைம்ல அங்க வரிசையா கடைகள் இருந்தது.
அந்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு சில மக்கள் டீ கடை, ஐஸ்கிரீம் கடை இதெல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதான எல்லா மனிதர்களுடைய முகத்தையும் நான் அப்படியே கொஞ்சம் பார்த்தேன். பார்க்கும்போது கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க. எல்லாருடைய ஒரு முகத்திலையும் ஒரு பயங்கரமான ஒரு காரிருள். அதாவது அவங்களுடைய முகத்தில் மேக்கப்லாம் போட்டிருக்காங்க எல்லாரும். ஆனால் நிறைய பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, திருமணமான பெண்கள் இருந்தாங்க, நிறைய லேடிஸ் தாங்க இருந்தாங்க, ஆண்களும் இருந்தாங்க. அவருடைய முகத்தில் ஒரு விதமான ஒரு 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 டார்க்னஸ், ஒரு காரிருளை என்னால் பார்க்க, எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நம்ம பிசாசுடைய கிரியைகளை பார்க்குறோம், அது வேற. பட் லிட்டரலாக நான் கண்ணு திறந்திருக்கும் பொழுதே ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நான் சென்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், உணர ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த இடத்துல நான் இருக்கும்போது நான் உடனே ஆவியானவர் வந்து நீ டங்ஸில் நீ நிரம்பி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் அங்கே நின்று காதில் அந்த என்னுடைய இன்னியர் இதை மாட்டிட்டு, பட்ஸை மாட்டிட்டு நான் பாட்டு போட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் அவங்க வர்ற வரைக்கும் நான் அந்நிய பாஷையில் நிரம்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன அப்படின்னா, இந்த இடம் ஒரு அந்தகாரம், அந்த ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பாட், அந்த இடத்துல ஒரு அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறது. அங்கே ஒரு இச்சை, ஒரு அசுத்தத்தின் ஆவி ஒன்று அந்த இடம் ஃபுல்லாக கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் அங்கே ஜோம் பண்ணிட்டேன். சரி, பக்கத்தில் ஒரு டீ ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கடைக்கு போகிறேன். அங்கே இருக்கிறவர்கள் பேசுகிற வார்த்தை என்னுடைய காதில் விழுந்தது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்கள் அங்கே இருக்கிற வேற ஏதோ அவங்க கணவன் இல்லாத வேற ஏதோ பசங்களோட தீமையான காரியங்கள், அதாவது விபச்சாரத்துக்குரிய இச்சைக்குரிய ஒரு சில வார்த்தைகளை எல்லாரும் பேசுறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர், இப்ப தனியா ஒருத்தங்க கள்ளக்காதல் பண்ற மாதிரிலாம் இல்லை. அங்க இருக்கிற எல்லாரும் கூட்டமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அது பார்த்த உடனே கர்த்தர் நமக்கு இதை தான் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி நான் நல்லா தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. அவங்க அப்படி அந்த ஒரு ஜோக் அடிக்கிறது இல்லைங்களா, அசிங்கமான அந்த கமெண்ட் பாஸ் பண்ணுறது, அந்த கான்வர்சேஷனை நான் லைட்டாக கொஞ்சம் ஏன்னா காதில் நான் மாட்டியிருந்தேன், அதில் எனக்கு நல்லா சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த இடத்துக்குள்ளே போன உடனே எனக்கு இப்படி ஒரு வித்தியாசம் வந்ததையும் அதை கர்த்தருடைய ஆவியான உணர்த்தினதையும் புரிஞ்சுக்கிட்ட உடனே நான் அதிகமாக அந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு அப்புறம் உடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த உடனே நான் சுதாட்ட சொன்னேன், சுதா நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போனேன், அந்த இடத்துல இப்படி ஒரு தாக்கம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த இடத்துல போன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இதை சென்ஸ் பண்ண உதவி செஞ்சார். அந்த இடத்துல அதில் எதுவுமே ஃபிசிக்கலாக எந்த மாற்றமும் இல்லைங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. லைட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, சூரிய வெளியே இருக்குது, கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய நிலை, அந்த ஆவி நிலையில் அந்த ஆவி உலகத்தில் நடக்கிறத கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் அப்போ மகிமை நமக்குள்ள வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை பற்றி என்ன பண்ண ஆரம்பிப்போம் தெரியுமா, சென்ஸ் உணர ஆரம்பிப்போம். அது நம்ம பாடியிலேயே உணர்வோம். இப்போ எப்படி சில்லுன்னு இருந்தால் ஒரு பொருளை தொட்டோன்னு சில்லுன்னு இருந்தால் உணர்றோம், சூடாக இருந்தால் நம்ம பாடியில் உணர்றோமோ, அதே மாதிரி ஆவி மண்டலத்தில் நடக்கிறதையும் நம்ம என்ன பண்ணுவோம், உணர முடியும். எப்போ மகிமை நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் போது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது இந்த சம்பவம் நடந்தது இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி. எனக்கு அந்த 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 இடத்த ஒன்று நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஏரியாக்குள்ளே நம்ம இனிமேல் போகவே கூடாது. ஏதாவது வேலை இருந்தால் தான் போகணும், இந்த ஏரியாக்குள்ளேயே போகக்கூடாது. ஏன்னா ஒரு சில நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில இடங்கள்லாம் பிசாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய டெரிட்டரி. அதனால தான் எல்லை ஆவிகள், ஏற்கனவே அப்பா பேசியிருப்பாங்க, நானும் பேசியிருக்கிறேன், எல்லை ஆவிகள், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ். ஒரு சில இடங்களை, பிசிக்கல் இடத்தை ஒரு சில அசுத்த வல்லமைகள் என்ன பண்ணி வச்சிருக்கோங்க, பிடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடம் ஃபுல்லா மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா செம்மையா லைட்டாக இருக்கும். மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் போட்டிருப்பாங்க, எல்இடி ஸ்ட்ரிப் லைட் போட்டிருப்பாங்க, கலர்ஃபுல் லைட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்மஸுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக லைட்ஸ், அழகழகான லைட்ஸாக இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறதான அந்தகாரத்தை உங்களால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அந்த இடத்துல என்ன செய்யணுன்றதையும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்ம பல இடங்களுக்கு போகிறோம் வரோம். நீங்கள் யாருமே வீட்டிலேயே இருக்கிற மனுஷங்க இல்லை, நீங்கள் எல்லாமே வெளியே போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, ஒரு சில வீடுகளுக்கு போகிறீங்க, வீட்டில் போய் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களே செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உணர்வற்றவர்களாக இருக்கும்போது அந்தகாரம் நிறைந்த இடத்துக்குள்ள போறதை பத்தியே உங்களுக்கு தெரியாது. ஒரு இடத்துல அந்தகாரம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒளி இருக்கும்போது நீங்க அந்தகாரத்துக்குள்ள போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்குள்ளேயே இருளின் கிரியைகள் மறைஞ்சிருக்கும் பொழுது அந்தகாரத்துக்குள்ள நுழையாததும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது.
நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? உங்க மேல வெளிச்சம் இருக்குது, அந்தகாரத்துக்குரிய எந்த கிரியும் உங்க மேல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு இடத்துக்குள்ள நுழையும் பொழுது அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், ஆவி மண்டலத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தர் உடனடியாக என்ன பண்ணுவாருங்க, உங்களுக்கு உணர்த்துவார். அந்த ஸ்பிரிட், நம்மளுடைய ஆவி இருக்கு இல்லையா, அது அப்படியே உணர்வு உள்ளது. அப்ப நம்மளுடைய பாடி எப்படி சென்சிட்டிவா இருக்குது இல்லையா? இப்போ தொட்ட உடனே எனக்கு சூடு தெரியுது, தொட்ட உடனே சில்னஸ் தெரியுது, பார்த்த உடனே ஒரு காரியத்தை பார்க்குறேன், கேட்குறேன், இதெல்லாமே என்னுடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகள். இதே மாதிரி என்னுடைய ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவி மனுஷனின் செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த ஆவி நிலையில நான் ஆவியானவரோடு இணைஞ்சு அந்த சென்சிட்டிவிட்டியை நான் வளர்த்துக்கணும். அந்த உணர்ச்சிகளை நான் வளர்த்துக்கும் போது ஆவி நிலையிலும் இருக்கிற ஒரு சில அந்தகாரங்களை என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம மகிமையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, வரப்போற நாட்கள், நான் சொன்னது ஒரு இடம், அந்த ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த மாதிரி நம்ம வீடு பக்கத்தில் தெரு எல்லாமே அந்த மாதிரி ஒரு இருள் மூட போகிறது. அதுதான் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, காரிருள் ஜனங்களை மூடும், தேசத்தை மூடும், ஆனாலும் உன் மேல மகிமையா கர்த்தர் உதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தகாரத்திற்கும் எனக்கும் சம்பந்தமான எந்த ஒரு தொடர்பும் இல்லை, அந்தகாரத்துக்குரிய எந்த ஒரு கிரியையும் என்னை ஆளுகை செய்ய போவது இல்லை. ஸோ அதற்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இருளுக்குரிய கிரியை என்னிடத்துல ஏதாவது இருக்கிறதா, இருளுக்குரிய காரியம் என்னிடத்தில் மறைந்து இருக்கிறதா, இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதை வெளிப்படுத்தினார்னா உடனடியா, இப்ப நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராஸ்டினேட், அதாவது அதை தள்ளி போடவே கூடாது, உடனடியா அதை தூக்கி போடுறதுக்கு தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா வரப்போற நாட்களில் அந்தகாரத்தின் கிரியை எனக்குள் இருந்தால் எனக்கு மகிமையிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் பூமியில அவர் சொன்ன ஒரு போல்டான ஒரு கிளைம் ஒன்று இருக்கு. வாசிப்போமா? யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 8:12. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இப்போ ஏசப்பா இந்த உலகத்துல பலவிதமான காரியங்களை சொன்னாரு. அதுல இந்த யோவானுடைய சுவிசேஷத்துல 7 காரியங்களை நான் சொல்லியிருப்பார். நானே நல்ல மேய்ப்பன், நானே ஜீவ அப்பம், இது மாதிரி நிறைய, நானே ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்றதில்ல. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கிளைம் இந்த கிளைம். என்ன கிளைம்னா, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்போ ஒரு சில முட்டாள்கள்லாம் இருப்பாங்க. நான் எங்களுடைய நான் ஸ்கூல் படிக்கும் போது, அப்போல்லாம் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த கூட்டம்லாம் பற்றி எனக்கு தெரியாது. அப்போது அந்த ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டத்தில் சேர்ந்ததான ஒருத்தர் இருந்தார். அவர் என்னுடைய சயின்ஸ் வாத்தியார், சயின்ஸ் டீச்சர். ஒரு நாள் நாங்கள் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி எங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு ரெகுலராக ஸ்கூலில் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கிடையாது. அப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று வைப்பாங்க. அந்த எக்ஸிபிஷனில் ஸ்கூலில் போய் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போது பண்ணும்போது நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த அந்த லைட்டு, அந்த சர்க்கியூட்லாம் வச்சு லைட் எரிய வைக்கிறது, அதெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பவர் கட்லாம் வந்தால் இந்த மாதிரி இன்வெர்டர் டைப், அதாவது அந்த பேட்டரியில் எரிய வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அது கிறிஸ்மஸ் டைம். நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஜீசஸோடைய ஒரு சில காரியங்கள்லாம் நாங்கள் போகிறது இந்த மூவேந்திர ரகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குழந்தை இயேசு அந்த அந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடம், அங்கே தான் எங்களுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜீசஸோடைய இந்த கிளைம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இயேசு சொன்ன நானே வாசல், நானே ஜீவப்பம், இதெல்லாம் அந்த ஒவ்வொரு செவத்தோடைய தூண்லையும் எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ என் கூட வந்ததானே என்னுடைய சயின்ஸ் டீச்சர், அவர் அந்த இந்த வசனம் நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பார்த்துட்டு, நான் கிறிஸ்டின் அவருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு, டேய் உங்கள் ஜீசஸ் தானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறாரு, அப்புறம் ஏன்டா பவர் கட் ஆகுது அப்படின்ட்டு கெக்கன்னு சிரிச்சார். எனக்கு ஆத்திரமாக வந்துச்சு.
ஏடா முட்டாள் சொல்லியிருக்கலாம், டீச்சர் ஆச்சே என்ன பண்றது. அவர் என்ன கேட்கிற, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒளி என்ன, அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இவர் தான் உலகத்துக்கு ஒளின்னு போட்டிருக்கிறீங்க, ஐ ஆம் லைட்னு ஜீசஸ் சொல்றாரு. அப்புறம் என்னத்துக்கு நம்ம ஊர்ல பவர் கட் ஆகுது, எது கரண்ட் போகுது அப்படின்றார். என்ன சொல்றது அந்த அந்த வாதியா இருக்கு. அதனால சிரிச்சுட்டு தெரியல சார் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நிறைய நேரங்களில் நம்ம இந்த லிட்ரல் லைட்டை நம்ம புரிஞ்சிக்க கூடாது. லிட்டரலாக இப்போ இங்கே எரியிற இந்த லைட்ஸை நம்ம புரிஞ்சிக்க கூடாது. லைட்டுன்னா என்னன்னா, இது ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஒரு காரியம். சரியா? ஆவி மண்டலத்தில், அந்த ஆவி மண்டலத்தில் ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று இருள், இன்னொன்று வெளிச்சம். சரிங்களா? எப்பயுமே வெளிச்சம் இல்லாத இடத்துல கண்டிப்பா என்ன நிறைஞ்சிருக்கும், இருள் தான் நிறைஞ்சிருக்கும். இருளுக்குன்னு தனியா நீங்க எதுவும் போய் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இருட்டு அங்க வந்துடும். இதே தான் ஆவி மண்டலத்துல இங்க ஏசப்பா சொல்ற ஒரு கிளைம், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, நான் உலகத்திற்கு ஒளி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மகிமை உன் வாழ்க்கையில பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆவி மண்டலத்துல அங்க அந்த இடத்துல என்ன ஆயிடுது, இருள் விலகி விடுகிறது. நான் உலகத்திற்கு நான் ஒளியா வந்துடுறேன். நான் என்ன பண்ண பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இங்கதான் வார்த்தை, ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். இந்த வசனத்தை அவங்க போடல. அவங்க ஜீசஸ் said I am the light, அது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஆனா பின்னாடி இருக்கிறது ஜீவ ஒளி, இட்டர்னல் லைட் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த அந்த வாசகத்துல அவங்க அந்த நான் போன அந்த சயின்ஸ் அந்த பில்டிங்ல அவங்க எழுதல. இப்போ இந்த ஒரு இட்டர்னல் லைட்டை பத்தி தான் ஏசப்பா நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த மகிமை வெளிப்படும் பொழுது நம்ம என்னவா மாறுறோம் தெரியுங்களா? இந்த ஒளியை, இந்த நித்திய ஒளி, இந்த ஜீவ ஒளியை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, வரப்போற நாட்களுக்காக நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமைன்னு நம்ம இவ்வளோ நாள் பேசுகிறோமே, அது காரணம் என்னன்னா, வரப்போகிற நாட்கள் இருள் நிறைஞ்ச நாட்களாக இன்னும் கொடூரமாக இருக்க போகிறது. ஆனால் அதுக்கு மத்தியில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இல்லை என்று சொன்னால், இயேசு சொன்ன அந்த ஜீவ ஒளியில நமக்கு பங்கு இல்லை என்று சொன்னால், நான் ஒளியில நடக்கிறேன் என்று சொல்லியும் இருளில நடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுங்களா? பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க பொய் சொல்றாங்க, கிறிஸ்டியனாக இருப்பாங்க, ஏசப்பாவை நம்புவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் இருளின் கிரியைகள். ஆனால் பேர் என்னது? ஆமாம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவனுடைய வெளிச்சம் என் மேல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறவன், அவர் ஏசப்பா நம்ம யோவான் 14:23 போன செஷன்ல வாசிச்சோல என்னதுங்க, என்னை நேசிக்கிறவன் சொல்கிறவன் அவன் என்ன பண்ணுவான், என் வார்த்தைகளை அவன் கை கொள்ளுவான், அதை கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ இந்த ஒரு பின்னணியில தான் ஏசப்பா மத்தேயுல ஒரு வார்த்தையை சொல்றார். வாசிப்போமா? அங்க வாசிச்சு நம்ம அதை முடிக்க போகிறோம். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5:14 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 5:14 வாசிக்கலாமா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்ததா, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இதுல 4வது லைன்ல வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளையா, வெளிச்சம் நிறைஞ்ச ஒரு மனுஷனா நான் மாற்றப்படும் பொழுது என் வாழ்க்கையில என்னுடைய செயல்கள் யாரை மகிமைப்படுத்துதான்? பிதாவை அது மகிமைப்படுத்துது. கடந்த நாட்கள்ல ஒரு தம்பியோட பேசிட்டு இருந்தேன். அந்த தம்பி ஒரு ஆலயத்துக்கு போற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில, நம்மள மாதிரி ஒரு சர்ச்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரி ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு ஒரு சபைக்கு போகிற ஒரு தம்பி. அந்த தம்பிக்கிட்ட ஒரு சில காரியங்களை பேசும்போது அந்த தம்பி சொன்னான், அண்ணா ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னா. சொல்லுப்பா அப்படின்னு. அவன் மனசில் வச்சுக்க சொன்னான், பட் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா, அவன் சொன்னானே, நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆகுது, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இன்னும் என் கூட இருக்கிற எங்கள் சர்ச்சுக்கு வர நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குற ஒரு விஷயம், ஏசப்பா சொன்ன அந்த உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருங்கள் அப்படின்றத நான் இது வரைக்கும் பார்க்கலனே அப்படின்னா. சபைக்கு நான் நிறைய நேரம் போகாமல் எனக்கு
நான் வந்து பேக் அடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, சபையில் இன்னும் ஒரு சிலர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இல்லை, சால்ட் அண்ட் லைட்டாக இல்லை. அதனால எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே சில நேரம் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ மனுஷங்களை பார்க்க போல, நீ ஏசப்பாவை தான் பார்க்க போகிற, அதனால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாது. மக்கள் இம்பர்ஃபெக்ட் தான், ஆனால் அதுக்கு மத்தியில் பெர்ஃபெக்டான காடை தான் நீ பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன்கிட்ட பேசி ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் மனசில் ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இப்போது இந்த சபைக்கு வர்றோம், இப்போ நம்ம சபை எடுத்துக்குவோம், நம்ம சபையில் எத்தனை பேர் வராங்க, எல்லாருமே இன்னொருத்தர்கிட்ட நம்ம எதை எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறத நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். இப்படிதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. உணவுல உப்பா இருக்கணும், இருளில் வெளிச்சமா இருக்கணும். இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அது இல்லாத பட்சத்துல வேறு என் கூட இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ இடறி போவதற்கு நானே ஒரு காரணமாக மாறிவிடுகிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ வெளிச்சம் இருக்குன்னு சொல்லியும் நான் இங்கே சர்ச்சுக்கு வந்தோம், தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம், ஆராதனையில் கலந்து கொண்டோம், வெளிச்சத்தினுடைய கிரியைகள் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் அந்த மகிமை ஸ்டாப் ஆகிடுது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வர்ற மற்றவங்களுக்கும் நான் என்னவா இருக்கிறேன்? இடையூறு செய்கிறவர்களாக நான் இருக்கிறேன். அப்போ தேவனுடைய கிருபை எப்படி என் மேலே இருக்கும்? தேவனுடைய மகிமைக்காக நான் எப்படி ஜோம் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்போது இந்த சர்ச்சில் நம்ம உட்காந்து தேவனுடைய பிள்ளைகளோடு பல காரியங்களை பேசி தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா இது வரைக்கும் பேசினதுக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மை உள்ளவனா நான் இருக்கிறேனா நான் என்ன பண்ணணும்? நான் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இந்த பூமி அதாவது இந்த சர்ச்சில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு முன்னாடி நான் உண்மையாலுமே உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறேனா? அது கேள்வி கேட்டு பாருங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. இல்லை இங்கே ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, இப்போ என் மனைவி என்னை இங்கே பாஸ்டர்ன்றனால என்னை மதிக்கலாம், வீட்டுக்கு ரூமுக்கு போனவுடனே நீலாம் ஒரு பாஸ்டரா, யோக்கியனாட்ட நின்று மேடல் நின்று பேசுகிற அப்படின்னு அவள் நினச்சாலோ பேசினாலோ அப்போ அது காரணம் என்ன? நான் இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், என் மனைவியோடு நான் வேறொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ என் மனைவிக்கு இடையூறு ஆகிறதுக்கு யார் காரணம்? நானே காரணம். ஏன்னா என் வாழ்க்கையில் உப்பும் இல்லை வெளிச்சமும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை பேரை நம்ம இடையூறு பண்ணியிருப்போம் இல்லையா? நம்மளுடைய அறியாமையினால கூட இடையூறு பண்ணியிருக்கலாம். ஆனால் வரப்போகிற வருஷத்தில் இந்த மகிமையின் வெளிச்சம் உள்ள நுழையும் பொழுது இந்த இடையூறு எல்லாம் மாற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜென்யூனான பீப்புளாக மாற போகிறோம். மகிமை வரும்பொழுது அதான் நடக்கும். ஜென்யூனா சால்ட்டாக மாறணும், ஜென்யூனா லைட்டாக மாறணும். நான் திரும்ப சொல்கிறேன், உண்மையான உப்பாகவும் உண்மையான வெளிச்சமாகவும் நான் மாற்றப்படணும். சும்மா ஃபேக்கான உப்பு கிடையாது. ஃபேக்கான சும்மா வெள்ளை கலரில் இருக்குங்க, கொட்டுங்க, அது உப்பு. ஒரு வேளை உப்பாக இருந்தால் அது உங்களுக்கு சுவையை கொடுக்குன்னு சொல்லுவோமா எங்கேயாவது? கண்டிப்பாக உப்பு வெள்ளையாக இருந்தால் அது போட்டால் கண்டிப்பாக என்ன வரணும்? உணவுக்கு சுவை வரணும். இது லைட்டுங்க, சும்மா வச்சுக்கோங்க, ஆனால் எரியாதுன்னு சொன்னால் அந்த லைட்டுக்கு மதிப்பு இருக்குதா? இப்படி தான் நம்மளும் சர்ச்சில் நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வெளிச்சமே கிடையாது. அப்போது இந்த பூமி வெளியில் இருக்கிற பூமியில் இருக்கிற மனுஷங்களை விட்டுருங்க, சபையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம இன்னும் உப்பையும் வெளிச்சத்தையும் நம்ம என்ன பண்ணல? காண்பிக்கல. காரணம் என்ன? நான் மகிமையிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம அதற்காக ஜெபிக்கணும். ஏசப்பா, இன்னைக்கு அசோக் கூட சொன்ன மாதிரி, ஏசப்பா நான் மகிமையினுடைய அந்த ரெஸ்டோரேஷனை என் வாழ்க்கையில் பார்க்காம நான் என்ன பண்ண போகிறது இல்லை, புது வருஷத்துக்குள்ளே நான் நுழைய போகிறது இல்லை. ஜோம் பண்ணுங்க. இந்த 3 நாள் மாத்திரம் இல்லை, அடுத்து இன்னும் நமக்கு கொஞ்சம் நாட்கள், இன்னும் ஒரு 10 days இருக்குது. நியூ இயர் வரைக்கும் நமக்கு நாட்கள் இருக்குது. ஒரு 5 நாள் இல்லை 3 நாள், ஒரு 7 நாள் இல்லை ஒரு 10 நாள் உபவாசம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் காத்துருங்க. பர்சனலாக நீங்கள் மட்டும் பண்ணுங்க அந்த ப்ரேயரை, வேற யாரையும் கூப்பிடாதீங்க. ஆண்டவர்ட்ட பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாய்மாலமான காரியம் என்னை விட்டு வெளியேறட்டும். உண்மையா நான் உங்களுக்கு உப்பா இருக்கணும், உண்மையா நான் வெளிச்சமா இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை என் மேல உதிக்கும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். அப்ப ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு, அவரிடத்துல எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப இருள் நிறைஞ்ச காரியம் என்னிடத்துல, மாய்மாலமான கிரியை, இருள் நிறைஞ்ச கிரியை என்னிடத்துல இருக்குன்னா எனக்கு கர்த்தாவே எனக்கு உணர்த்துங்க, அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்துல நடப்பதற்கு முதலாவது, வார்த்தையிலே தரித்திருங்கள். ஸ்டே ரூட்டட் இன் காட்ஸ் வேர்ட். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரர் விதமாக சொல்றார். சங்கீதம் 119 வாசிக்கிறோம், நம்முடைய வசனம்
என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா நம்முடைய வாழ்க்கையில ஊன்றி இருக்கணும். நம்முடைய தீர்மானம் எல்லாமே கர்த்தருடைய வசனத்தை வச்சுதான் நம்ம எடுக்கணும். இரண்டாவதாக, பரிசுத்தத்தில் நடப்பதற்கு நாம் நம்ம ஒரு பொருத்தனை எடுக்கணும். நம்மளுடைய ஒரு டெசிஷன் எடுக்கணும். நான் ஒரு பொருத்தனை, நான் எதை செஞ்சாலும் பரிசுத்தத்திற்கு ஏதுவான காரியங்களை தான் நான் செய்வேன். பரிசுத்தத்திற்கு ஏதுவான வார்த்தை, பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை நான் பார்ப்பேன். பரிசுத்தத்திற்கு ஏதுவான எல்லா காரியங்களையும் செய்வேனே ஒழிய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய எதையும் நான் செய்ய போறது இல்லை. ரெண்டாவது முக்கியமான தீர்மானம். அடுத்தது, மூன்றாவதாக, தொடர் ஜெபத்தில் ஈடுபடுங்கள். தொடர்ச்சியாக எப்படி ஜெபத்தில் ஈடுபடுறது? ஒன்று ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாம், இல்லை ஜெபிக்க முடியல, நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பாடல்களை போட்டு, மியூசிக், ஆராதனை பாடல்களை போட்டு அந்த பாடலோடு இணைந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ச்சியாக ஜெபம் என்ன ஆகிட்டே இருக்கணுங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது, நான்காவதாக, தைரியமாக வெளிச்சத்தை பிரதிபலிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். வெளிச்சம் உள்ள, மகிமை உள்ள வந்துச்சுன்னா அதை நீங்கள் அடக்கி வைக்கவே முடியாது. அந்த வெளிச்சத்தை வெளியே காண்பிச்சு தான் ஆகணும். அப்ப வெளியே காண்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வெட்கப்படக்கூடாது. பி போல்ட் அபவுட் த விட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறதுல நீங்கள் தைரியமாக இருக்கணும். வெட்கப்படவே, ஆமாங்க நான் இயேசுவை தான் கும்பிடுறேன், இயேசு தான் என் வாழ்க்கையில ஒளி, இயேசு தான் உண்மையான ஒளி, அவருக்கு சாட்சியா நான் இருக்கிறேன். இந்த மாதிரி போல்டா இனிமேலாம் மூடி மறைச்சி சொந்தக்காரங்களுக்கு பயந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சபையில அந்த மாதிரி இருந்த நிறைய பேரை கர்த்தர் தைரியமா போல்டா தைரியம் உள்ளவங்களா கர்த்தர் மாற்றி சாட்சியை நிறுத்தி இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு சிலர் அப்படியே என்ன பண்றோம் தெரியுமா, உலகத்துக்காக, ஃப்ரெண்ட்ஸுக்காக, சமுதாயத்துக்காக, அதுக்காக இதுக்காக ஒரு சிலதை சாட்சியை நம்ம மூடி வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இனி வருகிற நாட்களிலே மகிமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் be bold about your faith in Jesus. இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்திலே தைரியமா இருக்கணும். உங்களுடைய செயலே அதை சொல்லணும். யாராவது உங்ககிட்ட வந்து செயலை பார்த்து நீ கிறிஸ்தவனா, சர்ச்சுக்கு போறியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு தைரியம் எனக்குள்ள வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு என் செயல்களும் பரிசுத்தம் உள்ளவைகளும் யோக்கியமானவைகளும் கர்த்தருடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறவர்களும் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். என்னது? கர்த்தருடைய மகிமை வரும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். வெளிச்சம் வரும் பொழுது அங்க இருளில் என்ன கிடையாதுங்க, இருளுக்கு பங்கு கிடையாது. இப்ப எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவனுடைய சமூகத்துல இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி இந்த ஏசாயா 60வது அதிகாரத்துல வாசிச்சோம், தேசம் முழுவதும் ஒரு காரிருளுக்குள்ளாக வருகிறது. நான் சொன்ன மாதிரி நான் அந்த ஒரு அனுபவத்தை சொன்னேன் இல்லைங்களா, 2-3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்தது அனுபவம். அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா நடக்கும். அப்போ அந்த உணர்த்துதல், அப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்தின மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்துவார். ஏய், இந்த இடத்துல இதை செய்யாத, இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த இடத்துல அந்தகாரம் நிறைஞ்சிருக்குது, அங்க போகாத சொல்லுவார். ஒருவேளை போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யணுன்றதையும் சொல்லுவார். ஆகையினாலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதானது தேவ மகிமை வெளிச்சத்தை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளும் இருளானது அந்த இடத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால இந்த நாளில் தைரியத்தோடு நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீங்க இந்த பூமியிலே ஒளியாய் வந்த தேவன். சொல்லுங்க, ஏசப்பா நீர் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்த தேவன். அப்பா, நீர் ஒளியின் தேவன். ஒரு மனுஷன் உங்களை பின்பற்றும் போது அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அதனால இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா இருள் நிறைஞ்ச நாட்களுக்குள்ளாக நுழைகிறோம். வருகிற நாட்கள் ஏற்கனவே இருந்ததை விட அந்தகாரமும் இருளும் இன்னும் அதிகமாய் மூடிக்கொள்ளுகிற காலங்கள் என்பதை நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். ஆகையினாலே நாங்கள் இருள் நிறைஞ்ச இந்த நாட்களுக்கு மத்தியிலே அப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே மகிமையை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் இந்த ஆவிக்குரிய நிலையில இந்த ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து அதிக உணர்வுள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலே அந்தகாரமும் இருளும் அதிவேகமாக துரிதமாக மூடிக்கொள்ளும்படியாக எழும்பி வந்தாலோ, நான் உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு நான் உயர எழும்புவேன். சொல்லுங்கப்பா, வருகிற நாட்களில் இருக்கக்கூடிய காரிருளோ, வருகிற நாட்களில் இருக்கக்கூடிய அந்தகாரமோ என்னுடைய வெளிச்சத்தை அடக்கி வைக்க முடியாது. காரணம், கர்த்தருடைய மகிமையின் பிரதிபலிப்பாக அந்த வெளிச்சத்தை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஜீவ ஒளியாகிய இயேசு என்னுடைய தெய்வம், அவர் என்னுடைய நாயகன், அவர் என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறார்.
அவருடைய ஆவி என்னை முழுவதுமாய் நடத்துகிறார். ஆகையினாலே வருகிற நாட்கள் எந்த அந்தகாரமோ இருளின் கிரியைகளோ என்னை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் கர்த்தாவே நான் அந்தகாரத்தில் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் என்னுடைய கிரியைகள் அந்தகாரம் நிறைந்ததாக இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில கிரியைகள் அந்தகாரத்திற்குரிய இருளுக்குரிய கிரியைகளை நான் செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் இப்பொழுது எனக்கு உணர்த்துங்க. கேளுங்க கேளுங்க, ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? ஏசப்பா, இருளுக்குரிய கிரியை ஏதாவது என்னிடத்துல வாழ்க்கையில குடும்பத்துல மறைஞ்சிருக்கும்னா அதை கர்த்தர் இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க. அந்த கிரியைகளை விட்டு நான் வெளியே வரணும். காரணம், நீங்க சொல்றீங்க உங்களிடத்துல எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஆகையினால இருளின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க போவது இல்லை. இப்பொழுதே அந்த இருளினுடைய எல்லா கிரியைகளும் ஒட்டுமொத்தமா நாங்கள் வெளியேற்றுகிறோம். உணர்த்துங்க உணர்த்துங்க அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையின் மூலமா உணர்த்துங்க. கனவுகளிலே பேசுங்க, சொப்பனங்களிலே பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுங்க. நீங்க பேசி உணர்த்தப்பட வேண்டிய காரியங்களில் உணர்த்தப்பட்டு இருளுக்குரிய கிரியைகளை அகற்றிவிட்டு இயேசுவினுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துகிற ஒளி அப்பா. அப்பா, எங்களுடைய பாதையை வெளிச்சமாக்குகிறவர் நீர். அந்தகாரம் நிறைந்த நாட்களிலே வெளிச்சத்தை தருகிறவர் நீர். எங்கள் பாதை எங்கிலும் வெளிச்சத்தை தருகிறவர் நீர். இந்த முழு உலகமும் அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கும் பொழுது நாங்கள் எங்கள் நடை குறித்து, எங்கள் பாதையை குறித்து நாங்கள் கலங்க போவது இல்லை. காரணம், உம்முடைய வசனம் எங்கள் இருதயங்களில் இருக்கும் பொழுது நாங்கள் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சமாக காண்பிக்கிற அந்த வசனம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது அப்பா. இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். சொல்லலாம், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில அதிகமாய் நான் நேரத்தை செலவழிக்கிறதுல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். காரணம், இருள் நிறைஞ்ச இந்த நாட்களிலே உங்க வசனம் தான் எனக்கு வெளிச்சம், உங்க வசனம் தான் எனக்கு வெளிச்சம் அப்பா. இப்பொழுதே என்னுடைய இருதயத்தை உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. என்னுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக. கேட்போமா கர்த்தாவே, என்னுடைய மன கண்கள் திறக்கப்படட்டும். கேட்போம் கேட்போம் எல்லாரும், மன கண்கள் திறங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பார்க்கும்படி என்னுடைய மன கண்களை கர்த்தர் திறப்பீராக. என்னுடைய மன கண்களை கர்த்தர் திறப்பீராக. உம்மை அறிகிற அறிவு, உம்மை அறிகிறதான அறிவு என்னுடைய இருதயத்துல பெருகட்டும் அப்பா. உம்மை அறிகிறதான அறிவு என்னுடைய சிந்தையில பெருகட்டும் அப்பா. உம்மை அறிகிறதான அறிவு என்னுடைய வாழ்க்கையில பெருகட்டும் அப்பா. இப்பொழுதே 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 என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மன இருள் நீங்கட்டும் அப்பா, மன இருள் நீங்கட்டும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, மன இருள் நீங்கட்டும். அன்றைக்கு இயேசுனுடைய சீஷர்கள் தான், இயேசு கூடவே இருந்தவங்க தான். ஆனா எம்மாவூருக்கு போற வழியில ஏசப்பா கூடவே நடந்து வந்தாரு. ஆனா அவரை பார்க்க முடியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அடைபட்டிருந்தது. அவருடைய கண்கள் அடைபட்டிருந்தது. கண்ணை திறந்து ரோட்ல நடக்கிறாங்க, ஆனா கூட வர்றது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. காரணம், அவங்களுடைய மன கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய மகிமையின் சரீரத்தை, இயேசுனுடைய மகிமையின் சரீரத்தை அவங்களால பார்க்க முடியல. ஆகையினால் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, அந்த எம்மாவூருக்கு போற வழியில இருந்து அந்த 2 சீஷர்கள் மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் அப்பா. அப்பா, மாம்ச கண்ணுல உலகத்தை பார்க்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த இருளை எங்களால பார்க்க முடியல. ஆவி மண்டலத்துல நடக்கிற காரியங்கள் எங்களால பார்க்க முடியல. அதனால எங்க வாழ்க்கை சோர்ந்து போனதாய் போயிடுச்சு. நாங்களும் இன்னைக்கு உலகத்துல இந்த மாம்ச கண்ணுல பார்த்து வாழ்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். கேட்போம் கேட்போம் எல்லாரும் வாயிலை திறந்து கேட்போம். கர்த்தாவே, எங்கள் மன கண்களை திறங்க அப்பா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. எங்களை சுற்றி நடக்கிற அந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற தாக்கங்கள், எல்லா காரியங்களையும் நாங்கள் பார்க்கணும், எல்லா காரியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய மகிமை முழுவதுமாய் எங்களை தங்கி இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் மன கண்களை திறந்து மன இருளை நீக்கி அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்துக்கு மத்தியிலே வெளிச்சத்தை காண்பிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா, போதுமானவராய் இருக்கிறீரப்பா. நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் என் சந்ததியும் என் தலைமுறையோ வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் மாற்றப்படுவார்களாக. கேட்போமா?
கர்த்தாவே நான் மாத்திரம் இல்லப்பா, என் குடும்பம் முழுசும் வெளிச்சத்துல வரணும்ப்பா. ஓ கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் எங்களுடைய குடும்பத்துல உதிக்கணும், எங்க சபையில உதிக்கணும் அப்பா. நான் மாத்திரம் இல்ல, எங்க சபை, எங்க சபைக்கு அப்ப இன்னும் வரப்போகிற சபையில வரப்போற அடுத்த தலைமுறை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என்னுடைய சந்ததி முழுவதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும். அந்தகாரத்திற்கு என் குடும்பத்தின் மேலே இடம் இல்லை, அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு என் குடும்பத்தின் மேலே இடம் இல்லை. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலோ, ஜீவ ஒளியை தருகிற இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார கிரியைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறட்டும். இனி எங்கள் பிள்ளைகள் அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருக்க போவது இல்லை. இனி எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அந்தகாரத்தின் கிரியைகளை செய்ய போவது இல்லை. இனி அந்தகார கிரியைகள் எங்கள் இரத்தத்தின் வழியாக நாங்கள் சுதந்தரிக்க போவது இல்லை. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் உதிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் வெளிச்சத்துல நடக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, போதகர் நீங்க, ஆலோசகர் நீங்க, போதித்து நடத்துகிற நல்ல துணையாளர் நீங்க. பரிசுத்த ஆவியானவரே, இருள் நிறைஞ்ச இந்த நாட்களிலே வெளிச்சத்துல நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கேட்போம் கேட்போம், வெளிச்சத்துல நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. கணவன்மார் சொல்லுங்க, கர்த்தாவே என் மனைவியும் என் பிள்ளைகளும் வெளிச்சத்துல நடக்க கற்றுத்தாங்க. மனைவிமார்கள் ஜெபிங்க, கர்த்தாவே என்னுடைய கணவன் வெளிச்சத்துல நடக்க கற்றுத்தாங்க. பெற்றோர் ஜெபிங்க, கர்த்தாவே என் பிள்ளைகள் வெளிச்சத்துல நடக்க கற்றுத்தாங்க. எல்லா நேரத்திலும் நம்ம எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அந்த ஆலோசனையை தர உண்மை உள்ளவர். ஆகையினால சொல்லுவோம், என் கண்களுக்கு என் குடும்பத்தினர் மறைக்கப்பட்டிருக்கலாம், என் பிள்ளைகள் செய்கிற செயல்கள் என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நீர் உள்ளே இருந்து கிரியை செய்யும் பொழுது, அப்பா நீர் பேசும் பொழுது, நீர் உணர்த்தும் பொழுது, கர்த்தாவே அவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறார்களே. வெளிச்சத்திலே நடப்பதற்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் கற்றுத் தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். நீரே எங்களுடைய ரட்சிப்பும் எங்களுடைய கண்மலையுமா இருக்கிறீர். நீரே எங்களுடைய வெளிச்சமும் எங்களுடைய ரட்சிப்புமா இருக்கிறீர். சங்கீதம் 27 நாங்க வாசிக்கிறோம், கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என்னுடைய ரட்சிப்புமானவர். ஆகையினால் இந்த நாளிலே நாங்கள் யாருக்கும் பயப்பட போவது இல்லை, யாருக்கும் கலங்க போவது இல்லை. கர்த்தரின் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நாங்கள் யாருக்கும் பயப்பட போவது இல்லை. கர்த்தாவே, இந்த நாளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தினர், எங்கள் சபை மக்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்களாக. அப்பா நாங்கள் அப்பா இந்த நாளில் ஜெபிக்கிறோம், நீதிமானை போல எங்களுடைய வெளிச்சம் அதிகம் அதிகமாய் சூரிய பிரகாசத்தை போல அதிகம் அதிகமாய் எங்களுடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக. எவ்விதத்திலும் நாங்கள் கீழே விழுந்து போனவர்களாய் இருந்தாலோ, பின்னடைவு எங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தாலோ, கர்த்தர் எங்கள் வெளிச்சமாய் இருந்து எங்களை திரும்ப தூக்கி எடுத்து நிறுத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ராஜா. கேட்போம் கேட்போம், எல்லாரும் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபியுங்க. கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில இதுவரை இருந்ததான அந்தகாரத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு எல்லா பின்னடைவுகள் மாற்றப்பட்டு நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இனி நாங்கள் நடக்க போகிறோம். ஓ ராதாபா ஷேகேரானாலோ நாதே. கர்த்தாவே, என் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் கர்த்தர் வெளிச்சமாக்குவீராக. ஓ, என்னுடைய தொழிலின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், என்னுடைய குடும்பத்தின் பொருளாதாரத்தின் காரியங்கள் எல்லாம் எல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்தினால் நிரம்பி இருப்பதாக. சொல்லுங்க சொல்லுங்க, Lord, illuminate every part of my life with your glory. ஓ, உம்முடைய மகிமையினால் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெளிச்சம் உண்டாவதாக. உம்முடைய மகிமையினால் என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம், நீர் வெளிச்சத்தின் தேவன். உம்மிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை அப்பா. கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே மனிதனுடைய உதவியை நான் நாடுவதை விட கர்த்தாவே உம்முடைய உதவியை தான் நான் நாடுவேன் அப்பா. உம்முடைய உதவிதான் எனக்கு தேவை. மனிதனுடைய ஒத்தாசையை விட உம்முடைய ஒத்தாசை தான் எனக்கு வேண்டும் அப்பா. ஆகையினால் இந்த நாளிலே வெளிச்சத்தின் தெய்வமே, ஓ இருள் எவ்வளவேனும் இல்லாமல் வெளிச்சத்தை ஒளியாய் ஒளியை ஆடையாய் தரித்திருக்கிற தெய்வமே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் வெளிச்சத்திலே நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியத்தையோ, நாங்கள் கடந்து வருகிற அந்தகாரம் நிறைந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலோ உம்முடைய அப்பா வெளிச்சத்திலே நாங்கள் பார்க்க கர்த்தரை உதவி செய்யுங்கப்பா. அப்பா, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில வரலாம். ஒருவேளை சத்ரு எங்களுக்கு எதிராக திட்டமிட்டு இருக்கலாம். ஆனால் அதிலே நாங்கள் கலங்க போவது இல்லை, அதிலே பயப்பட போவது இல்லை. காரணம், அந்த காலத்திலே நாங்கள் நடந்தாலோ பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவது இல்லை. காரணம், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு கூட இருக்கிறதோடு மாத்திரம் இல்லப்பா, நாங்க அந்த நேரத்தில் அதை எப்படி பார்க்கணும், எங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும்ன்றதையும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு சொல்லி தரீங்க. அந்த தேவ எங்களோடு இருந்து எங்களை முழுவதுமாய் நடத்தினீர், உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் வெளிச்சத்திற்கு அழைத்து வருவீராக. ஜெபிக்கலாமா? ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருக்கலாம். இன்னும் நம்ம யாராவது ஒருடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நம்ம சொல்லி ஜெபிப்போம். அப்பா, இந்த புது வருஷத்துல அந்த காலத்தில் இருக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னார், அவங்க பேரை சொல்லி ஜெபிங்க. அவர்கள் வெளிச்சத்துக்கு வரட்டும். அப்பா, யாருக்கு வெளிச்சம் தெரியாதுன்னா குருடா இருக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம் தெரியாது. அதனால நம்ம இப்ப ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, ஏசப்பா அவங்க கண்களை திறங்க, அவங்க வெளிச்சத்தை பார்க்கணும். ஏன்னா வெளிச்சம் வந்துட்டே தான் இருக்குது. இயேசு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா அவங்களால ஏன் இயேசுவை பார்க்க முடியலன்னா, அவங்களுடைய மன கண்கள் குருடாயிடுச்சு. குருடா இருக்கிறவனுக்கு நீங்க என்னதான் முன்னாடி போய் லைட்டை போட்டாலும் அவனுக்கு தெரியாது. அதே தான் நம்ம இந்த நாளில் நம்ம சொல்லி ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, மகன், மகள், கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு தேவனை விட்டு பின்வாக்கத்துக்கு போயிருக்கலாம். வெளிச்சத்தை பார்த்து திரும்ப குருடாய் போன கூட்டமும் இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்துல இவ்விதமாக அந்தகாரத்துல இருந்து குருடாய் மன கண்கள் குருடாக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் உம்முடைய வெளிச்சத்தை பார்க்கும்படி அவர்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. அப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்து கர்த்தர் கண்களை திறப்பீராக. அப்பா, வெளிச்சத்தை பார்த்து நிறைய பேர் இருளுக்கு போயிருக்கிறாங்க. வெளிச்சத்தை பார்த்து திரும்ப அந்தகாரப்படுத்தி இருக்கிறாங்க. திரும்ப மன கடினத்தினால உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறாங்க. அவங்க எந்த நிலையில் இருந்தாலோ கர்த்தர் உம்முடைய வெளிச்சத்தினாலே அவர்களை திரும்ப மீண்டும் உயிர்ப்பிப்பீராக, மீண்டும் அவர்களை ரட்சிப்பீராக. திரும்ப வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் மாற்றப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான மகிமையின் வெளிச்சம் எங்கள் குடும்பத்தின் மேலே, சபையின் மேலே பிரகாசிப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம கேட்கலாமா? கர்த்தாவே, நம்ம 2 கரங்களை உயர்த்தலாமா? நம்ம எல்லாரும் சிறியோர் பெரியோர் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய மகிமையின் வெளிச்சம் எங்க குடும்பத்தின் மேலே, எங்க சபையின் மேலே உண்டாவதாக. கேட்போம். கரங்களை உயர்த்தும் பொழுது நாம் ஒரு வேண்டுதலை செய்கிறோம், நம்ம ஒரு அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துறோம். அதற்கு தான் கரத்தை உயர்த்துறோம். நம்ம சொல்லுவோம், ஏசப்பா, நீங்க இல்லாம, உங்க வெளிச்சம் இல்லாம எங்க குடும்பம், எங்க சபை அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. இப்பொழுது கரத்தை உயர்த்தின தேவ பிள்ளைகளாக எந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்தாலோ இப்பொழுதே அந்த காலத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்களை ராஜாக்களாக, லேவியர்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறீரே. அதனால இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிறதான எங்கள் குடும்பத்தினர், அந்த காலத்தில் இருக்கிற எங்கள் சபை மக்கள் இப்பொழுதே வெளிச்சத்திற்குள் வருவார்களாக. அவர்கள் தங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டோம் என்பதை புரிந்து கர்த்தருடைய மகிமையிலே நிலை நிற்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. நாங்கள் வெட்கப்படுவது இல்லை, எங்கள் குடும்பம் வெட்கப்படுவது இல்லை, எங்கள் சபை வெட்கப்படுவது இல்லை. இருளில் இருக்கிற ஜனங்கள் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறோம், வெளிச்சத்தை பற்றி பிடிக்கிறோம். மெய்யாகிய ஒளியாகிய இயேசுவை மாத்திரம் இந்த நாளிலே எங்கள் கண்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அப்பா, தொடர்ச்சியாக உம்முடைய அந்த மகிமையின் வெளிச்சத்திலேயே நிலைத்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அந்த காரியங்களுக்கு உடனடியாக செவியை சாய்த்து அந்தகார கிரியைகளை எங்களை விட்டு உடனடியாக அகற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளிலே மகிமையை சுமக்கிறவர்களாய், உம்முடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து
இந்த நாள் முழுவதும் எங்களோடு பேசும், இடைப்படும். நாளை தினத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மகிமையை குறித்து, இந்த முழுமையான சீரமைப்பை குறித்து கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த நாள் 3 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறதான நாங்கள் தொடர்ந்து எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு புது வருடத்திற்குள்ளாக நுழையும் பொழுது கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்கிறவர்களாய், வைராக்கியமாய் மகிமைக்காக எழும்பி நிற்கிறவர்களாய், இருளுக்கு மேலாக அதிகாரம் உள்ளவர்களாய், சத்துருடைய திட்டங்களை பகுத்தறிந்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இதனாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.